விசுவாச துரோகம் அழிவை உண்டு பண்ணும். இந்த காலை வேளையில் ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் யாவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், விசுவாச துரோகம் அழிவை என்ன பண்ணும்? உண்டு பண்ணும். அழிவுனா என்ன பாஸ்டர் நீங்கள் கேட்டால், சாபங்கள், வாதைகள், மரணங்கள். இது நம்ம குடும்பத்தை என்ன பண்ணும்? மேற்கொள்ளும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் யாவரும் மிக தெளிவாக இருக்க வேண்டிய காரியம், பாஸ்டர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதுவும் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது சில காரியங்களை உங்களால் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த அதிகாரம் முழுக்க நம்மை நாமே புடமிடுவதற்காக தான். இந்த வசனத்தெல்லாம் கேட்டு பக்கத்தில் இருக்கிற அடுத்த நபரை என்ன பண்ணாதீங்க, புடமிடாதீங்க. நம்மளை புடமிடுவதற்காக இந்த வார்த்தை நான் உங்களோடு பிரசங்கிக்க விரும்புகிறேன். யூதாவின் புஸ்தகம் 5வது வசனம் யாராச்சும் ஒரு வாசிங்க. முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். விசுவாசியார்களை என்ன பண்ணாரா? அவர் தான் எகிப்துல இருந்து கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்கன்னு அழைத்து வந்தவர். ஆனா அவங்களை அழித்தது யாரு? கர்த்தர். விசுவாசியாதவர்களை அவர் என்ன பண்றாரு? அழிக்கிறார். இந்த சபைக்குள்ள நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் என்பதை மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 6வது வசனம் வாசிங்கம்மா. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி. நல்லா கவனிங்க, தூதரையும் ஆண்டவர் என்ன பண்ணல? விட்டு வைக்கல. அவங்களையும் என்ன பண்ணி வச்சிருக்காரு? கட்டி வச்சிருக்கிறாரு. 7வது வசனம் வாசிங்க. அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைந்து திஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டிருந்தார். நல்லா கவனிங்க, சோதோமி அவர் என்ன பண்ணிட்டாரா? அழிச்சிட்டாரா? ஆண்டவரோட பார்வையில புறஜாதி ரட்சிக்கப்பட்டவன், ஏன் நான் உண்டாக்கின தூதன் என்ன பண்ண மாட்டாரு? கன்சிடரே பண்ண மாட்டார். இன்னைக்கு சபைக்குள்ள மிக தெளிவாக இருங்க. என் தேவன் ஒருவரை அடிக்க தொடங்கிட்டாருன்னா நிறுத்த மாட்டார். சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோ ஒன் கேன் ஸ்டாப், நோ ஒன் கேன் ப்ளீஸ் தேம். ஆண்டவரை போய் ப்ளீஸ் பண்ணி அவரை ஏமாற்றவே முடியாது. ஏன்னா அவர் அடிக்கிற அந்த மொமெண்டத்தை பற்றி நான் பேச போகிறேன். இன்னைக்கு சபை ஏன் பாஸ்டர் நெகட்டிவாக பேசுறீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த உணர்வு இருக்கணுங்க. ஏன்னா அவர் அடிக்க துவங்கிட்ட பிறகு யாராலையும் அதை என்ன பண்ண முடியாது? ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்? அவரே என்ன பண்ண மாட்டார்? அந்த இரக்கத்தை காமிக்க மாட்டார். இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்குற சில பேர் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பொய்யா, புதிய ஏற்பாடு மட்டும்தான் சரியா, அந்த இயேசு கிறிஸ்து வார்த்தை மட்டும்தான் உண்மைன்ற பேசுகிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அந்த வீடியோ அந்த 1 மணி நேரம் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா நீங்களே ஆமாம் பாஸ்டர் அவர் சொல்கிறதுல என்னவா இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அடித்தார், புதிய ஏற்பாட்டில் நேசிக்கணும். வயத வசனத்தை ஒழுங்காக படிக்காமல் பிளா பிளா பிளான்னு படிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்படிலாம் பிசாசு உங்களுக்குள்ளே என்ன பண்ணுவான்? யோசிக்க வைப்பான். இதை நம்பின உடனே அடுத்த 2 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்துவே பொய்ன்னு என்ன பண்ணுவான்? சொல்லுவான். ஜனங்க என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சபை மிக தெளிவாக இருக்கணும். 3 விதமான ஜனக்கூட்டங்கள் நமக்குள்ளே உண்டு. 3 விதமான குணாதிசயங்களும் நமக்குள்ளே என்ன பண்ண உண்டு. மாமிசத்தை தீட்டுப்படுத்துகிறவர்கள், தேவனுக்கு பிரியமற்றவர்கள். கீழ்ப்படியாதவர்கள், தேவனுக்கு பிரியமற்றவர்கள். தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள். இந்த 3 பேரும் தேவனால் மன்னிக்க முடியாத, தேவனால் மீண்டும் நேசிக்க முடியாத நபர்கள். தேவனுக்கு விரோதமானா கவனமாக இருங்க. தேவன் வார்த்தைக்கு விரோதமான என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. 11வது வசனம் வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ. இவர்களுக்கு என்னவா? ஐயோ. இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து. நல்லா கவனிங்க, இவங்க யாருடைய வழியில நடக்கிறாங்கன்னா காயினோட வழியில நடக்கிறாங்க. இந்த வேதத்துல நீங்க நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவோட சீசனாக இருந்தவர் சொல்றாரு, சகோதரனாக இருந்தவர் சொல்றாரு. யாரு? 3 பேரை குறிக்கிறாரு. முதல் நபர் யாரு? காயின். படிங்கம்மா. பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. பிலேயாமை குறித்து என்ன பண்றாரு? சொல்றாரு. படிங்கம்மா. எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். நல்லா கவனி. எதிர்த்து பேசுகிற பாவத்தினால என்ன பண்ணாங்க? கெட்டு போனார்கள். படிங்கம்மா. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரையாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடி உண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கரியற்று இரண்டு தரம் செத்த வேறுமாய் போன மரங்களும். 11வது வசனம் வாங்கம்மா, ஒரு நிமிஷம். இவர்களுக்கு ஐயோ. இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து. நல்லா கவனிங்க. இவங்க யாரோட வழியில நடக்கிறாங்களா?
இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து என்னன்னா வழியில் நடக்கிறது. துன்மார்க்கமான வழிகளில் நடக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தரால் ரட்சிக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க. துன்மார்க்கத்தனமாய் நடக்கிற காரியங்கள், வேசித்தனம், இப்படி எந்த பாவமாக இருந்தாலும் அதில் நீங்கள் நடக்கிற ஸ்டேஜில் இருக்கும் போது கர்த்தரால் உங்களை தூக்கி விட முடியும், கர்த்தரால் உங்களை காப்பாற்ற முடியும். ஆனால் படிங்கம்மா, நல்லா கவனிங்க. ஓடுகிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா கர்த்தராலே உங்களை என்ன பண்ண முடியாது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? எஸ், கர்த்தராலே உங்களை காப்பாற்ற முடியாது. அடுத்தது என்னது? மரணம். நீ பாவத்தில் நடக்கிற ஸ்டேஜில் இருந்தால் அவர் உன்னை நிறுத்த முடியும், சத்திய வசனங்களை உனக்கு காண்பிக்க முடியும். ஆனால் ஓடுற ஸ்டேஜுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோயேன், அவரே முன்னாடி வந்து சொன்னாலும் நீ என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். இன்னைக்கு பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்நாள் முடிக்கிற வரைக்கும் மிக கிருபையாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் சத்தியம். இன்னைக்கு நான் யாரை குறித்து பேச போகிறேன்னா பீலையாம். இந்த பீலையாம் என்கிற வார்த்தையை சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஒரு கழுதை என்ன பண்ணும் ஞாபகம் வரும். சில பேர் அதை நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாது, ஞாபகம் வராது. ஆனால் அந்த வேதத்தில் அந்த 3 அதிகாரங்கள் மிக மிக முக்கியமான அதிகாரங்கள். நான் அதை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது என் உடம்புலாம் கூசிருச்சு. ஏன் இதை தேவனாகிய கர்த்தர் இதை வச்சிருக்கிறார்? ஏன்னா இந்த சாப்டர் ஒன்றும் பெருசாக எந்த காரியத்தையும் என்ன பண்ணல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணல. ஆனால் இந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு மோசேயின் மூலமாக எழுதப்பட்ட சத்திய வசனங்கள். இதை நீங்கள் முடிக்கும் போது தான் நான் சொல்கிற காரியம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த பீலையாம் என்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்தால் நம்மளோட வாழ்க்கை அவனோடு என்ன இருக்கும், ஒப்பிடப்பட்டு இருக்குன்றதை எந்த தேவ பிள்ளைகளும் மறந்துடாதீங்க. இந்த பீலையாம் என்கிற அந்த வார்த்தையில் முதல் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவன் ஒரு தீர்க்கதரிசி. யார்? ஜஸ்டின் பாஸ்டரை விட பெரிய ஆள். எப்படி இப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஜஸ்டின் பாஸ்டரை விட பெரிய ஆள். தேவனோடு முகமுகமாக எல்லாம் வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு தேவ. அவர் போய் ஜஸ்ட் இப்படி போய் ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணணுன்னா அவர் பேசுகிற சத்தத்தை அவளால் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். நான்லாம் 1 மாதம் 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் ஆண்டவரே என்கிட்ட என்ன பண்ணுறாரு, உணர்வுள்ள வார்த்தைகளை தான் தராரே தவிர சத்தத்தை என்னால் என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. ஆனால் பீலையாம் போய் நின்னார்னா வார்த்தையை என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் நான் புறஜாதி, உங்களை மாதிரி என்ன மாதிரி. யார்? புறஜாதி, இஸ்ரவேல் இல்லாத ஒருத்தவன். ஆனால் அவனுக்குள்ள கர்த்தரின் சத்தத்தை கேட்கிற அனுபவத்திற்குள்ள வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். ஆனால் அவனுக்கிட்ட ஒரு குறை இருக்குது. என்ன குறைனா, சத்திய வசனங்களை அறியாதவன். இந்த காலையில் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களோடு பேசலாம், ஆண்டவர் உங்களோட இடைப்படலாம். ஆனால் சத்திய வசனத்தின் வெளிச்சத்தை நீங்கள் அறியாமல் இருந்தால் உங்களுக்கு ஐயோ. என்னது ஐயோ? இன்னைக்கு வேதத்தை குறித்து அநேக காரியங்கள் பேசுவார்கள், அநேக காரியங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா சத்திய வசனமே என்ன பண்ணாது, தெரியாது. மிக கவனமாக இருங்க. பீலையாம் விழுந்து போன ஒரு மனிதன், விழுந்து போன தேவ மனிதன். நீங்கள் நினைக்கலாம், என்ன பாஸ்டர் பீலையாம் எலியாவை போல பயன்படுத்தப்பட்ட மனுஷன். எலியா புறஜாதி. எலியா அவன் இஸ்ரவேல் இல்லாத ஒரு மனுஷன். இஸ்ரவேலுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணி இஸ்ரவேலுக்காக என்ன பண்ணான், இஸ்ரவேல் தேவனுக்காக என்ன பண்ணான், யுத்தம் பண்ணான். இவனும் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனால் இவன் யாரோட போய் கை கோத்துட்டானா, ஆண்டவருக்கு விரோதமான ஜனக்கூட்டத்தோடு என்ன பண்ணிட்டான், போய் கை கோத்துட்டான். எதற்காகன்னா பணத்திற்காக. இந்த காலை வேளையில் இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் இந்த பண காரியத்தில் மிக கவனமாக இருங்கள். நான் பேசுகிற சத்திய வசனம் எனக்கும் கூட. ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன், பணத்து மேலே எனக்கு மோகம் வந்தால் எனக்கும் பீலையாமோட நிலைமை தான் எனக்கும் வரும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம் சத்தமாய் வாசிங்க. நல்லா கவனிங்க. பொருளாசைக்காரன் வீட்டை என்ன பண்றானா, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற நீங்க பணம் சம்பாதிக்கணும், பணம் உங்களுக்கு தேவை. ஆனா ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீடு சின்ன பின்னமா போயிடும். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் உங்களை நோக்கி வருதுன்னா மிக தெளிவாக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்துருங்க. நீங்க மட்டும் டோன்ட் ஆஸ்க் எனி ஹெல்ப் ஃப்ரம் பாஸ்டர்ஸ். டைரெக்டாக போய் அவருடைய சமூகத்தில் வந்துருங்க. ஏன்னா அதுக்கு தான் புதிய ஏற்பாட்டில் வந்து அவர் கஷ்டப்பட்டு சிலுவையெல்லாம் ரத்தம் என்ன பண்ணார், சிந்தனர். இன்னைக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, பண ஆசை ஒரு மனிதனை ஒடுக்கிவிடும். நான் பேசின அந்த சர்பத்தின் ஆவியும் இதோட என்ன பண்ணியிருக்கு, கலந்துருக்குன்றத மறந்துடாதீங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம எது தடுக்கும்னா, பணத்தின் மோகமானது சத்திய வசனங்களை கேட்க உங்களுக்கு என்ன பண்ணாது, அலோ பண்ணாது. எனக்கு ஒழுங்கில்லாத பக்தி வைராக்கியம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா பீலையாம் கிட்ட இருந்துச்சு. ஒழுங்கில்லாத
பக்தி வைராக்கியம் இருக்குது, ஆனால் அந்த பக்தி வைராக்கியத்தில் என்ன இல்லை? ஒழுங்கு இல்லை. அவங்களோட வார்த்தைகள் பயங்கரமாக இருக்கும், அவங்களோட பேச்சுகள் பயங்கரமாக இருக்கும், அவங்களுடைய செயல்கள் பயங்கரமாக இருக்கும். ஏன் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு கூட நடக்க போகிற காரியத்தை அவங்களால சொல்ல என்ன பண்ண முடியும்? அவங்கக்கிட்ட என்ன இல்லை? ஒழுங்கு இல்லை. அவங்க நடக்கிற ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் விடுவார். சரியில்லாதவன்கிட்டையும் பேசக்கூடிய என் தேவனாகிய கர்த்தர்ன்றதை மறந்துடாதீங்க. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? சரியில்லாதவங்க கூடயும் அவர் என்ன பண்ணுவாரா? இன்னைக்கு எல்லாம் நினைக்கிறோம் பரிசுத்தவான் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையில் அனுதினமும் இருக்கிற மனுஷனோட ஆண்டவர் பேசுவார். இல்லைங்க, ஒழுங்கில்லாதவங்ககிட்டயும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? ஏன் பேசுகிறாருன்னா, நீ நடக்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்தது எந்த ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது, ஓடுற ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது, நீ என் சமூகத்தில் அமர்ற ஸ்டேஜில் வரணும்னு என்ன பண்ணுறாரு? கிருபையாய் பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நல்லா கவனிங்க, பேலேயாம் யார் கூட போய் சேர்ந்து கொள்கிறார்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற மோவாப் ராஜாவோட என்ன பண்ணுறாரு? போய் சேருகிறார். என்னாகமம் 22வது அதிகாரம் 1 வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறக்கினார்கள். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் என்ன பண்றாங்க? யாருக்கு விரோதமாய் பாளையம் இறங்குறாங்க? மோவாப்புக்கு. இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல் எப்படி வராங்கன்னா, வர வழியில் இருக்கிற எல்லாரையும் அழிச்சுக்கிட்டே வராங்க. ஏன்னா தேவன் யாரோட இருக்கிறா? இஸ்ரவேலோடு இருக்கிறா. இன்னைக்கு நம்மளும் அநேக நேரம் போகும்போதெல்லாம் வழி என்ன பண்ணும்? சூப்பரா திறக்கும். இன்னைக்கு இந்த இடத்தை நீங்கள் படிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கலாம். படிங்கம்மா. இஸ்ரவேல் எமோனியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலா கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து. மோவாப் என்ன பண்ணிட்டானா? மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து. இன்னைக்கு அநேக நேரம் உங்களுடைய உயர்வு அநேகருக்கு என்னவா இருக்கும்? அவன் பயப்படுறான்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? பாஸ்டர் நான் ஒரு பைக் வாங்கிட்டேன் பாஸ்டர் நான் ஒரு கார் வாங்கிட்டேன் பாஸ்டர். நீங்கள் நல்லா ஹாப்பியாஸ்ட் மொமெண்ட்லாம் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற நபருக்கு என்ன இருக்கும்? வயிறு. நீ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் அவனுக்கு என்ன பண்ணும்? வயிறு தெரியும். ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஆனால் நல்லா கவனிங்க, இப்படி இஸ்ரவேல் கூட்டம் பழுகி பெருகி ஒரு ராஜா முன்னாடி வரும்போது, ஒரு நல்ல ராஜாவுக்கு ஒரு தகுதி உள்ள ஒரு காரியம் என்னன்னா, யுத்தம் செய்து என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். ஒரு ராஜாக்கு அழகு என்னது? யுத்தம் செய்து ஜெயிக்கணும். ஆனால் இந்த ராஜா என்ன பண்றாருன்றத வாசிக்கணும். மீதியானரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலா மோவாபியருக்கு ராஜாவா இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்துவேருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜன கூட்டம் வந்திருக்கிறது. நல்லா கவனிங்க, எகிப்திலிருந்து ஒரு ஜன கூட்டம் என்ன பண்ணிருக்கு? வந்திருக்கு. படிங்கம்மா. அவர்கள் பூமியின் விசாரத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ராஜா இஸ்ரவேலை பத்தி என்ன பண்றாரு? யோசிச்சுங்க. இன்னைக்கு காலையில நீங்க சபையில அமர்ந்து இருக்கிறீங்க. நாங்க சொல்றேன், உங்களுக்கு விரோதமா அநேகர் இது போல யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? படிங்கம்மா. அவர்கள் என்னிலும் பலவான்கள். பிரச்சனையே என்ன தெரியுமா? எதுக்குள்ள இருக்கிறவனுக்கு இவன் என்ன பண்றான்? வளர்றான். என்ன பண்றான்? இவன் நல்லா படிக்கிறான். இவன் என்ன பண்றான்? மேல மேல போகுது. இவன் குடும்பம் என்ன ஆகுது? வளர்ச்சியின் பாதையிலே போதே தவிர துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர் என்ன பண்ணல? வரல. படிங்கம்மா. அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆயினும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். நீ எனக்காக வந்து என்ன பண்ண? அந்த ஜனத்தை சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் என்ன மனுஷன்? தேவ மனுஷன். அவன் கிட்ட போய் அவர் என்ன கேட்கிறாரு? ராஜா யுத்தத்துக்கு போக ரெடியா இல்லை. இன்னைக்கு அநேகர் உங்க கூட சண்டை போட ரெடியா இல்லை. உங்களை சபிக்க என்ன பண்ணுறாங்க? ரெடியாக இருக்கிறாங்க. மறந்துடாதீங்க. நான் ரியலாக ஐ ஃபெல்ட் இதை வந்து நான் ஒரு 2 வாரம் கழித்து பிரசங்கம் பண்ணலாம் நான் தள்ளி வச்சுட்டேன். ஆனாலும் நேற்று ஒரு மனிதர் பேசும்போது இந்த அதிகாரத்துலேருந்து ஒரு சில பாயிண்ட் எடுத்து திருப்பி பேசினார். ஒரு பாஸ்டர், அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவர் பேசின பிரசங்கத்துக்கும் இந்த எடுத்த வசனத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் எடுத்தான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ ஆண்டவர் என்ன போய் நீ பேசு மறுபடியும்.
என்ன பண்ணு, 2 வாரம்லாம் தள்ளிலாம் வைக்காத, இந்த அதிகாரத்தை என்ன பண்ணு பேசுன. நல்லா கவனிங்க, நமக்கு விரோதமாய் அநேகர் சபிக்கும்படியாக திட்டத்தை என்ன பண்ணுறாங்க, தீட்டி கொண்டிருக்கிறாங்க. நமக்கு என்ன பண்ணாது, நம்ம ஜாலியாக ஏசி போட்டு வீட்டில் கும்முன்னு என்ன பண்ணுவோம். ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு, எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, என்ன பண்ணுறோம், தூங்கிட்டு இருக்கிறோம். ஏன் தாவீது அந்தி சந்தி எல்லா நேரமும் போய் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கிறானா? காரணம் தாவீதுக்கு நல்லா தெரியும், என்னை அழிக்கிற கூட்டம் தான் என்னை சுற்றி என்ன பண்ணுது. என் பிள்ளையே இருந்தாலும், நான் பெத்து எடுத்தவனா இருந்தாலும், என் கழுத்தில் எப்போ கத்தி வைக்கலான்னு தான் இருக்கிறான்னு தாவீதுக்கு என்ன பண்ணும் தெரியும். நம்ம தான் நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க, நம்ம சும்மா உடனே எல்லாரும் பேர பிள்ளைங்கலாம் போட்டு தள்ளுறாங்க. ஜாலியாக சொன்னேன். இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வரும்போது கவனிங்க, அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். யுத்தத்துக்கு போகாமல் சத்ருவை நயவஞ்சகத்தோடு கொன்று விடணும் என்கிற எண்ணத்துக்கு என்ன பண்ணுறான், போகிறான். 7-9 வாசிங்க. அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு. நல்லா கவனிங்க, ஒரு கூட்டத்தை அழிக்கும்படி காசு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. குறி சொல்லும் கூலியை யார் வாங்குறா? இன்னைக்கு அழகாக நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லும் போது கொஞ்சம் ஆடாக இருக்கும், ஆனால் இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க, அவன் கூட பிறந்தனா ரட்சிக்கப்பட்டவங்க. அவன் வேறு சர்ச்சைக்கு போகிறான், நீங்கள் வேறு சர்ச்சைக்கு போகிறீங்க. நீங்கள் போய் உங்கள் தங்கச்சியோ இல்லை உங்கள் அக்காவையோ உங்கள் அண்ணனையோ உங்கள் தம்பியோ இந்த பாஸ்ட்கிட்ட போய் என்னை ஓவராக இது பண்ணுறாங்க, என்னை ஏமாத்துறாங்க, ஜோம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். அவங்க போய் அந்த பாஸ்ட்கிட்ட எனக்கு விரோதமாக என் அக்காவோ என் அண்ணனோ பண்ணுறாங்க பாஸ்டர், என் சொத்தெல்லாம் ஏமாத்துறாங்க பாஸ்டர், ஜோம் பண்ணிக்கோங்க. சொல்கிறது புரியுதா? 2 extreme powerful people going to pray. யார்? 2 ஊழியக்காரங்க போய் ஜெபிக்க போகிறாங்க. நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன், ஜெபிக்கும் போது உண்மை நிலவரம் தெரியாது, ஜெபம் பண்ணாதீங்கன்னு. இதுக்கு தான் அடிக்கடி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த விசுவாசிக்கு ஒரு அற்புதம் நடந்தால் இந்த விசுவாசி என் சபையில் என்ன பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஊழியக்காரனும் ஆண்டவரே இந்த ஜெபத்தை நான் பண்ணலாமா வேணாம் என்ன பண்ண மாட்டாங்க, போய் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் தேவ மனுஷனுக்கே பணத்தை கொடுத்து வாங்குற நிலையில் இது இருக்குன்றது தான் தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் என்ன பண்ணுறாரு, வச்சிருக்கிறார். ஏன்னா நீங்கள் கண்ணீரோடு போய் அந்த ஊழியக்காரங்கிட்ட சொல்லிட்டு அந்த ஊழியக்காரன் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா எல்லா ஊழியக்காரன் ஜெபிக்கிறவங்க தான், ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் பிரச்சனை என்னன்னா, படிக்க தான் உங்களுக்கு புரியும். படிங்கம்மா. குறி சொல்லுகிறதுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்திற்கு போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். பாலாக்குடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க. கேட்கும் போது நம்ம ஆளுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கு, என்னடா இவ்வளோ பணம் தரேன்றாங்க இந்த ஒரு காரியத்துக்கு. சும்மா போற போக்கில் சபிச்சுட்டு போனா என்னது இவ்வளோ பணம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோனின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி. நல்லா கவனிங்க, அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். தன் அக்கிரம நிமித்தம். ஏன் இந்த சபையில் ப்ரேயர் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்க, கவனமாக சில பேருக்கு போங்கன்னா தெரியாத நபருக்குள்ள காலை என்ன பண்ணாது கூடாது. நீங்கள் யாருக்கு விரோதமாகிடுறீங்க தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமாகிடுறீங்க. பாஸ்டர் நான் ஜபம் தானே பண்ணேன். என்னது ஆண்டவர் வேதத்தில் அடிக்கடி சொல்கிறார், ஞானத்தோடு நடந்துக்கோ, ஞானத்தோடு என்ன பண்ணு காரியங்களை செய்ய. ஏன் தெரியுமா சொல்கிறார்? பகுத்தறிகிற வரம் இல்லாமல். ஏன்னா இதில் இவன் கூலிக்காக ஜெபம் பண்ணுறான். சில பேர் அன்பிற்காக என்ன பண்ணுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. எதுக்காக? நல்ல சிஸ்டர், நல்ல பிரதர். ஏன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் சும்மாலாம் யாருக்கும் ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணுற எல்லாருக்குள்ளேயும் நடுவில் ஒரு பாண்டிங் இருக்குது. இவன் கூலிக்காக, நீங்கள் அன்புக்காக என்ன பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு இன்றைக்கி எல்லாரும் யோசிப்பீங்க, இந்த பாஸ்ட் சர்ச்சில் யாருக்கும் ஜெபம் பண்ணுமே என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார் போல். யோசித்து நிதானமாக என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஊழியக்காரை என்ன பார்க்குறீங்க, என் குடும்பத்தை பார்க்குறீங்க, ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சொந்தக்காரர்கள் அவங்களாம் பார்க்குறீங்க, அவங்களுக்காக என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். எங்கே இருந்தோ ப்ரேயர் கஷ்டம் தூக்கி வந்து முன்னாடி வந்து வைப்பாங்க. அது எப்பேற்பட்ட ஆவினும் தெரியாது. நீங்கள் போய் என்ன பண்ணுங்க. நான் இதெல்லாம் சொல்லும் போது கவனமாக குறிஞ்சுக்கிறேன். அது பிரசங்கத்தெல்லாம் சில பேர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, என்னடா இப்படிலாம் இப்படி பண்ணுற, வேதத்தின்படி தான் நான் பேசுகிறேன். படிங்கம்மா. தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். தன்னுடைய அக்கிரமம்னா பாருங்க, நீங்கள் பண்ணுற ஜபம் கூட என்னவாயிடும், அக்கிரமாக மாறிடும். இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல தான் பீலேயாம் இருக்கிறான். பீலேயாம் திருப்பி வாங்க 22வது என்னாகமம் 22:9 வருஷம். நல்லா கவனிங்க, தேவன் பிலேயாம் இடத்துல வரான். நீங்கள் 8வது வசனம் வாசிச்சிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் ராத்திரி இங்கே தங்குங்க, நான் ஆண்டவரை கேட்டு என்ன பண்ணுறேன்,
எல்லாத்துக்கும் ஆண்டவர் வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. யார்? இப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாத்துக்குமே ஆண்டவருடைய வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆண்டவரை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு 9வது வசனம் நல்லா கவனிங்க. இவன் கேட்கல. பைபிளை நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா புரியும். இவன் ஆண்டவர்கிட்ட போய் எதுவுமே கேட்க ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி என் தேவன் இறங்கி வர்றாரு. எதுக்குன்னா அவனை பாதுகாக்க முடியும். படிங்கம்மா 9வது வசனம் வாசிங்கம்மா. தேவன் பிலேயாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்று கேட்டார். ஆண்டவர் அழகாக கேட்குறாரு, உன் முன்னாடி உன் வீட்டில் உட்கார வச்சிருக்கிறல்ல இவனுங்க யார்? இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறீங்கல்ல யார்? ஆண்டவர் கிட்ட என்ன சொல்லுவீங்க? அவர் பெரிய பாஸ்டர். என்னது? வேற என்ன தெரியும் அவரை பற்றி? அவர் நல்ல சகோதரர். அவரை பற்றி வேற என்ன தெரியும்? அவங்க நல்ல சிஸ்டர். வேற என்ன தெரியும்? ஆண்டவர் கேட்குறாரு, அவன் யார்? இவன் யாரு? தீர்க்க தரிசி. படிங்கம்மா. பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். என்ன கூட்டம் வந்திருக்கா? பூமியை. இப்ப இஸ்ரவேலை குறித்து அந்த ராஜா என்ன சொன்னானோ அதுதான் இவன் என்ன பண்றான். ஆனா ஒன்று சொல்றேன், சத்திய வசனங்களை நீங்கள் ஆழமாய் நிதானித்து படிப்பீங்கன்னா இஸ்ரவேல் புறப்பட்டு வரும் போதே அவர்கள் யாரோட பிள்ளைகள்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எகிப்தை விட்டு அவங்க எப்போ வெளியேறினாங்களோ அப்பயே அவன் ரட்சிக்கப்பட்டவர்கள். தேவனாகிய கர்த்தர் அவங்களை வழி நடத்துகிறாரு. வானத்திலேருந்து மண்ணா வருதுன்ற விஷயம் எல்லாருக்குமே என்ன பண்ணோம். ராஜா அவன் சொன்னா ஓகே, இவர் வணங்குற தேவனுடைய பிள்ளைகள் வரும்போதே இவர் எப்படி இன்ட்ரோ கொடுக்குறாரு? அது ஏதோ ஒரு கூட்டம் என்ன பண்ணுது ஆண்டவரே, இவருக்கு நல்லா தெரியும் வரத்து யாரு, தேவனுடைய பிள்ளைகள். நீங்க நம்பலனா யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11 வாசிச்சு பாருங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். நல்லா கவனிங்க. எல்லாருக்குமே தெரியும் இவங்க யாரு, இவங்களோட தேவன் யாரு, எல்லாம் தெரியும். ஆனா ஆண்டவர் சமூகத்துல போய் என்ன பண்றான்? போய் சொல்றான். இன்னைக்கு நான் சொல்றேன், ஜபம் ஆண்டோட சமூகம்னும் போது அந்த புலம்பல்ன்ற ஒரு வார்த்தையை நான் அழகாக பயன்படுத்தின உண்மையாக பேசுங்க. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன். என்னது? ஆண்டர்கிட்ட போய் ஏமாத்துறது, இந்த பில்லி சுனி வந்து ஆண்டருக்கே வைக்கிறதுலாம் ஆண்டர் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டார். திருப்பி இந்த இடத்துக்கு வாங்கம்மா. 10-11 வாசிங்க. 22-10. பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி. இவருக்கு என்ன பிரச்சனைனா ராஜா அனுப்பிச்சிருக்கிறார். ஆண்டவரே யாரு? ராஜா அனுப்பிச்சிருக்கிறாரு. கையில் என்ன வச்சுக்கிறாரு? நிறையா பணம் வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்க. என்னது? எனக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்க. 12வது வசனம் வாசிங்கம்மா. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம். நீ அவங்களோட என்ன பண்ண தேவையில்ல, போக வேண்டாம். படிங்கம்மா. அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். அந்த ஜனங்களை நீ என்ன பண்ணக்கூடாது, சபிக்கவும் வேண்டாம். நல்லா கவனிங்க. இதுல ஏதாச்சும் ஆண்டவர் பேசினதுல தப்பு இருக்கா? இன்னைக்கு நமக்கெல்லாம் இப்படி ஆண்டவர் பேசிட்டாருன்னா தேவ வாக்கா எடுத்து என்ன பண்ணுவோம், போயிடுவோம். ஏன்னா ஒரு பாஸ்டர் சொன்ன வார்த்தையை நம்ம என்ன பண்ண மாட்டோம், மீற மாட்டோம். சும்மா ஜோக் பண்ண, நீங்க எல்லாரும் மீறுவீங்க, நல்லா தெரியும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெளிவா இருக்கு. இது 2 விஷயத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. 15வது வசனம் வாசிங்க. பாலாக் மறுபடியும் அவர்களிடத்தில் அவர்களிலும் கனமான அதிக பிரபுக்களை அனுப்பினான். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணா, வந்த கொஞ்சம் மூப்பர்களை அமுச்சு விட்டான். எடுத்துன்னு வந்த பணம் கிணம் எல்லாத்தையும் அமுச்சு விட்டான். ராஜா மறுபடியும் என்ன பண்றாரு, ஆள் அனுப்புறாரு. 2வது முறை என்ன பண்றாரு, ஆள் அனுப்புறாரு. அவங்கள விட கனவான், அவங்கள விட அதிக பணம், அதிக வெள்ளி, அதிக தங்கத்தை என்ன பண்றாங்க, எடுத்து யார் வீட்டுக்கு வராங்கன்னா பிலேயாம் வீட்டுக்கு என்ன பண்றாங்க, வராங்க. படிங்கம்மா. அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ண வேண்டாம். என் கூட நீங்க வர்றதுக்கு எந்த தடையும் என்ன பண்ணா, தடை வேணானா உன் ஆண்டவர் சொல்றது எங்களுக்கு தேவையில்லை, நீ என்ன பண்ணாத, அதை பத்தி என்கிட்ட பேசாத. படிங்கம்மா. உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். உன்னை என்ன பண்ணுவேன், இன்னைக்கு அநேகர் வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை மிகவும் என்ன பண்ணுவாங்களா, ஆஹா ஓஹோ ஊஹுவா. படிங்கம்மா. நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன். பாத்தியா, நீங்க சொல்றதுல நான் என்ன பண்ணுவேன்,
செய்வேன். நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தை சொன்ன உடனே நீங்களா என்ன சொல்லுவீங்க? சபை, நான் உங்களை கேட்கிறேன், இந்த வார்த்தையை திருப்பி வந்து சொல்றான், அந்த ஜனத்தை என்ன பண்ற? சபிச்சிரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கம்மா, படிங்கம்மா, அடுத்த வசனம் வாசிங்க. பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும். இதுதான் இந்த காலத்துல இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய டைலாக். அதாவது, கோடி ரூபாய் கொடுத்தாலும் விக்கிரகத்துக்கு முன்னாடி என் தலையை நான் என்ன பண்ண மாட்டேன், விக்கிரக கோயிலுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். ஆண்டுடைய சமூகம் தான் எனக்கு என்னது வாஞ்சு. படிங்க. சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகிய கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை. நல்லா புரிஞ்சுதா? சிவாஜி மாதிரி இவ்வளவு பெரிய டைலாக் விட்டார். வீடு நிறைய தங்கம் குத்தாலும் வெள்ளி குத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். ஆனாலும் என்னது, நம்ம வாழ்க்கையில இது இருக்கு. என்ன இருக்கு? ஆனாலும். பாஸ்டர் சொன்னாரு ஆனாலும், வசனம் இப்படி சொல்லுது ஆனாலும். என்னது? இந்த ஆனால் தான் பிசாசு. என்னது? ஆண்டவர் சொல்லிட்டார், இதை பற்றி என்கிட்ட பேசாதடா, இதை பற்றி நீ வராதடா, நீ அவங்கள சபிக்க கூடாதுடா, அவங்க என்னோட பிள்ளைடான்னு எல்லாத்தையும் சொல்லிட்ட பிறகு ஆனாலும் வெயிட் அதிகமாக இருக்கு, நான் போய் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் என்ன பண்ணுறேன்? பணத்தை பார்த்து மாறுகிறவர் என் கர்த்தர் கிடையாது. படிங்கம்மா. ஆனாலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியிலே இங்கே தங்குங்கள் என்றான். இப்படிப்பட்ட ஆள்லாம் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கவே கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம நல்லா என்ன பண்ணுவோம், சேர்ப்போம். இங்கே என்ன தெரியுமா நடக்குது? அநேக நேரம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புறஜாதியை லவ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? லவ் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போய் அது ஆண்டவர் சித்தமாக இருக்குமான்னு என்ன பண்ணுவாங்க? ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, பாஸ்டர்கிட்டே போய் கேட்பாங்க, ஆண்டவர் நீங்கள் கொஞ்சம் பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணி என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள், நான் லவ் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணலாமா? லவ் பண்ணுறதே தப்பு பைபிள் படி. அக்கார்டிங் டு தி பைபிள் லவ் பண்ணாலே என்னது தப்பு. ஏன்னா நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னாலே அதுக்குள்ளே என்ன இருக்குது? சின் இருக்குது. அதையும் மீறி தகப்பன் தாய்க்கு அதுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கும், அது அடுத்த சின். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜோம் பண்ணுவோம். இதில் போய் ஊழியக்காரங்கிட்ட வர நம்ம கேட்போம். இதை வந்து கேட்கவே கூடாது. கேட்டும் அந்த பாவம் அந்த ஊழியக்காரன் மனுஷன் தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஊழியக்காரங்கிட்ட போய் கேட்குறது, அந்த ஊழியக்காரன் பண்ணது. இதெல்லாம் நான் சொல்கிறேன், காம்ப்ரமைசிங் மினிஸ்ட்ரிஸ், ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா எனக்கு ஒரு நபர் சொன்னார், நான் இப்படி கேட்டேன் ஃபஸ்ட்டு, அவர் ஓகே சொல்லிட்டாரு. இது வந்து எனக்கு இது வந்து நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இட்ஸ் ராங். ஆனால் கவனிங்க, திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் நின்று ஜபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு தெரிஞ்சால் ஜபிக்கவே மாட்டீங்க. நீங்கள் நான் சொல்லுங்களா, புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்காக நீங்கள் மீண்டும் போய் ஜெபம் பண்ணீங்கன்னா, மீண்டும் போய் கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, ஆக்கினைக்கு நேராக இவங்களை நடத்திட்டு அவர் பாட்டு போயிடுவார். படிங்கம்மா. இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, இந்த 2வது வாட்டியும் பேலையாம் போய் ஜபிக்கல, ஆண்டவரே வந்துட்டார். ஏன்னா என் பிள்ளை இப்போ நடக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? ஓடுற இடத்துக்கு போயிட்டான். இன்னைக்கு இங்கே அம்மந்து இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், சத்திய வசனத்தின்படி ஒரு வாழுகிற வாழ்க்கையை வாழ்ந்தா வாழுங்க. இல்லை சபையை விட்டு வெளியே போய் ஜாலியாக வாழ்ந்து இருக்கிற கொஞ்ச நாளில் வாழ்ந்து அழிஞ்சு என்ன பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் வச்சார்னா அது தாங்கவே முடியாது. படிங்கம்மா. அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்தால் நீ எழுந்து அவர்களோடு கூட என்ன பண்ணு? ஆனாலும் கூட என்ன பண்ணு? விட்டுருவாரு. என்ன பண்ணுவாரு? போ. நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் கை பிடிச்சி வைப்பாருன்னு? ஓ, இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு கிருபையை ஒருத்தர் காட்டுறாரு. என்ன பண்ணாத, சபிக்காத, என்ன பண்ணாத. படிங்க, சத்தமா வாசிங்கம்மா. ஆகிலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பிலேயாம் காலமே எழுந்து என்ன பண்றாரு? தோற பாவம் செய்ய நமக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், சபைக்கு வரணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 8 மணி ஷோவை 5 மணிக்கு திடீர்னு மாற்றிட்டாங்கன்னா தேட்டருக்கு, நம்மளால் 4 மணிக்கெலாம் ஏஞ்சி குளிச்சு சுட தண்ணிலாம் வச்சு என்ன பண்ண முடியும்? ரெடியாக நிற்க முடியும். மச்சான் மாமா என்னது ஃப்ரெண்ட்ஸை அவனையும் எழுப்புறது. ஆனால் சபைக்கு கிளம்பும் போது நம்ம கூட வரவங்கள நம்மளால் எழுப்ப முடியாது. ஆனால் படத்துக்கு போனால் நம்ம எல்லாரையும் எழுப்போம். நம்ம போய் விட படத்துக்கு போகிறது நான் தப்புன்னு சொல்லலை. இந்த சபையில் நான் படத்துக்கு போகிறது தப்புன்னு நான் சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க,
படம் எந்த இடத்துல இருக்குது, உன் ஆண்டவருக்கு நீ கொடுக்குற ப்ரையாரிட்டி எந்த இடத்துல, இதுதான் நீ பார்க்கணும். பாருங்க, காலமே எழுந்துட்டாராம். யாரு? துரை வந்து காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி நம்ம பைக்கு கார் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது. எதுக்கு போகிறதுக்கு? சினிமாவுக்கு போகிறது. யார் கொடுத்தா காரு பைக்கு? கொடுத்த அப்பா வேற, நிற்கிற அப்பா இங்கே. இதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாள் உட்கார வச்சு அவர் அழுதுகிட்டே கேட்பார். எப்படி கேட்பார் தெரியுமா? சிங்கம் மாதிரிலாம் கேட்க மாட்டார், அழுதுகிட்டே கேட்பார். இதுக்காக நான் சிலுவையில் தூங்கினேன். படம் பார்த்தா தப்புன்னு நான் இப்பயும் சொல்ல, மற்ற பாஸ்டர்ஸ்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. உனக்கு உணர்வு இருக்கணும், எந்த படத்தை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாதுன்னு உனக்கு உணர்வு இருக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேனே தவிர படம் பார்க்கறதுலாம் தப்புன்னாலாம் கையை பிடிச்சி ஆண்டு மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டேன். ஜஸ்ட் லீவ் இட். படிங்கம்மா. மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். யார் கூட போனா? சேர்க்க. பார்த்தீங்களா, காலையில் எழுந்தவொடனே நீ யார் கூட போகிறன்றது ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்து ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு நீ வெளியே போகிறேன்னு வச்சுக்கோங்க, நீ ஆண்டவரோட போகிறதா கணக்கு. கூட்டுக்கிட்ட ஜாலியாக போகிறது வந்து இதெல்லாம் இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன். ஒரு நாள் நிச்சயமாக ஜஸ்டின் பாஸ்டரை அந்த இடத்துல யோசிச்சு பார்ப்பீங்க. நான் ஃப்ராங்காக உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இடத்துல ரியலாகவே நான் அதிகமாக நேசிப்பீங்க. ஏன்னா அன்றைக்கி ஆண்டவர் இல்லை, பேதுரு உங்களை துருவி ஒரு கேள்வி கேட்போம், வலிக்கும். அப்படி பேதுரு கேட்குற ஒரு கேள்வின்னா பாஸ்டர் பேதுரு, நீங்கள் பேதுரு மட்டும்தான் உங்களை கேள்வி கேட்பார், வேறு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு எப்படி நீங்கள் கிளம்பி வரீங்கன்றத ஒரு வாரமும் பார்க்குறாரு. ஜஸ்ட் 2 hours you are giving to God. வாரத்தில் 7 நாளில் வெறும் 2 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்குறீங்க. அந்த 2 மணி நேரம் எப்படி கொடுக்குறீங்கன்றத ஆண்டவர் பார்க்குறாரு. யோவானின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 27வது வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதே சீக்கிரமாய் செய்ய. நீ செய்யறது என்ன பண்ணு? அப்பத்தையும் ரசத்தையும் கையில் வைத்து பானம் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ செய்யறது என்ன பண்ணு? நீ என்னை கொலை பண்ண போகிற, என்னை நீ காட்டி கொடுக்க போகிற, என்னை நிர்வாணப்படுத்த போகிற, என்னை வேதனைப்படுத்த போகிற, என்னை துயரப்படுத்த போகிற, பிதாவோடு என்னை என்ன பண்ண போகிற, பிரிக்க போகிற. என்ன பண்ண சீக்கிரமா? மொத்தத்தால் காட்டி கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் நடக்கிற ஸ்டேஜ், துரை ஓடுற ஸ்டேஜுக்கு வந்தோன்னே சொல்கிறாரு சீக்கிரமாக செய்யுண்டார். ஆண்டவர் பொறுமையாக கூட பார்த்து செய்யணும்னு சொல்ல மாட்டார். நீ செய்ப்பா. என்னது? அப்போ தான் நீ ஆண்டுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் தேவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. தேவன் ரொம்ப அன்பானவன் ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த ஆவிகள் பைபிள் என்ன பண்ணல, படிக்கல. நல்லா கவனிங்க, என்னை முத்தத்தினால காட்டி கொடுப்பான்லாம் அவரோட எக்ஸ்ட்ரீம் லவ் காட்டுறாரு. ஆனால் இந்த இடத்துல சொல்லிட்டாரு கொஞ்சம் சீக்கிரமாக போ. என்னது? நமக்குன்னா நமக்கு மரணம் வரப்போதான் நமக்கு பயமாக இருக்கும். என்னது? கொஞ்சம் டேட்டை தள்ளி போடுங்க ஆண்டர். அவர் சொல்கிறார் சீக்கிரமாக போய் செய், நான் ரெடியாக இருக்கிறேன். என்னது? நான் ரெடியாக இருக்கிறேன். இன்றைக்கி நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ன புஸ்தகத்தில் இப்படி தான் யார் என்ன பண்ணுறான், பேலையாம் ஓடிக்கொண்டே இருக்கிறாரு. 22வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு. நல்லா கவனிங்க, உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதனானவர்னா இயேசு கிறிஸ்து. யாரு? ஏஞ்சல் கிடையாதுப்பா. உனக்காக சிலுவையில் ஒருத்தர் தொங்கினார் இல்லை, உனக்காக ரத்தம் சிந்தினார் இல்லை, உனக்காக நிர்வாணியாக இருந்தார் இல்லை, அவர் தான் என்னத்தை வச்சு நிற்கிறாராம். உனக்கு முன்னாடி நிற்கிறது பிசாசு வந்து அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். உனக்கு முன்னாடி நிற்கிறது யாரு? இது எந்த பிரசங்கத்திலையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. படிங்கம்மா. பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு. யாரு கண்டா? யார் பார்க்கணும்? பிள்ளையாம் பார்க்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை காதில் கேட்கிற தேவ பிள்ளையால பார்க்க முடியல. எது பார்க்குது? இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நிறைய கழுதைகளை தேவனாகிய கர்த்தர் ஆன்லைனில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? நிறைய கழுதை. ஆனால் அந்த கழுதைகள்லாம் ரொம்ப அற்பமாக தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கழுதைகள்லாம் என்ன பண்ணுறாங்க? படிங்கம்மா. வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு. கழுதைக்கு தெரியுது என் முன்னாடி கர்த்தர் நிற்கிறாரு, போன நான் யாரு சதைஞ்சிருவேன். நான் என்ன பண்ணுறேன்? வயலில் இறங்குறேன். படிங்கம்மா. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். என்ன பண்ணுது? யாரை காப்பாத்துறாங்க? கழுதை பிலேயாம காப்பாத்துது. ஆனால் காப்பாத்துனதுக்கான வெகுமதி என்னது? அடி. இன்னைக்கு வந்து சத்திய வசனங்களை உங்களுக்கு போதிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு திருப்பி நீங்கள் எதை தெரியுமா கொடுக்குறீங்க? அடி. என்ன பண்ணுறீங்க? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்து ஏதோ கத்தினுக்கிறான். என்னது? பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்து கத்தினுக்கிறான். இன்றைக்கி யூடியூப்பில் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இதை எல்லா ஊழியக்காரங்களும், மூத்த ஊழியக்காரங்களும் எல்லாருமே கேட்கணும். இன்றைக்கி யூடியூப்பில் சின்ன சின்ன பசங்களாம் அவங்க பண்ணுற தப்பு என்ன பண்ணுறாங்க? கிழிக்கிறாங்க.
குறை சொல்லுகிறது வேறு, ஆவணங்களோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட எடுத்து காட்டுறாங்க. நீங்கள் காணிக்கை வாங்கி உங்களுக்கு சொந்தமாக உங்கள் பேரில் என்ன பண்ணுறீங்க, வாங்கி வச்சுருக்கிறீங்கன்றதை என்ன பண்ணுறாங்க, காட்டுறாங்க. ஆனால் ஊழியக்காரங்களால் என்ன பண்ண முடியல, அதை அசட்டை பண்ணிட்டு அதை தள்ளி விட்டு போகிறாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப நான் மதித்த நான் கனம் பொருந்திய எல்லா ஊழியக்காரங்களும் விட்டு நிறையலாம் சொல்கிறேன். நீங்கள் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க, என்கிட்ட வந்து ஆஹா ஓஃபோன்னு நீங்கள் சொல்ல, நான் எடுத்து காட்டுவேன். என்னது நான் சொல்கிறது, கவர்மெண்ட் ஆவணத்தை எடுத்து காட்டுறான் நீ தப்பு பண்ணுறேன்னு. ஆனால் எந்த ஊழியக்காரனும் அதை குறித்து யோசிக்க மாட்டான். ஏன்னா பீலையாம் பண்ணது போல் அதை கழுதையாக பார்த்து அவன் சின்ன பையன் அவன் ஏதோ யூடியூப்பில் மாயமலமாக என்ன பண்ணுறான், கத்தி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி சொல்கிறேங்க, அநேக கழுதைகள் உங்களுக்கு முன்னாடி வருங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. பாஸ்டர்லாம் வரமாட்டாங்க, கழுதைங்க வரும். என்ன பண்ணோம், சொல்லும், கேட்குங்க, காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கிறா, படிங்கம்மா. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டு. நல்லா கவனிங்க, பேலாமோட காலை சுவரோடு என்ன பண்ணிருச்சான், ரெண்டாவது முறை. என்ன முறை? இன்னைக்கு கழுதை பேசுறதுனால யாரும் கேட்க மாட்டோம். இன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில கழுதைகள் நம்மளோட இருக்கும். என்ன இருக்கும், நீ வெறும் வீட்டு வேலையை செஞ்சுட்டு அமைதியாக என்ன பண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது. இன்றைக்கி ஒரு வார்த்தை உங்களோடு வருதுன்னா, உங்கள் வார்த்தை உங்களோடு பேசுதுன்னா, சின்ன பையன், பெரியவங்க, வயசானவங்க, ஊழியக்காரங்களாம் எடுக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஜபத்தில் போய் உட்காந்து இந்த வார்த்தை என்னை நோக்கி வந்துச்சு, இதை நான் யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா. நான் இன்றைக்கி சொல்கிறேன், ரட்சிக்கப்படாத நபர் கூட உங்ககிட்ட பேசுவாங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களோட என்ன பண்ணுவார், பேசுவார். அவருக்கு அந்த மொமெண்டமில் யாரோ ஒருத்தர் உங்க கூட என்ன பண்ணணும், அவர் அது கழுதுன்னு கூட பார்க்க மாட்டார், என்னது பண்ணின்னு கூட பார்க்க மாட்டார். என்ன பண்ண வைப்பார், நமக்கு எங்கே தெரியுமா ஈகோ கிளாஸ் ஆகுது, அந்த பண்ணி இல்லை அந்த நாய் அந்த கழுதை என்ன பண்ணிடுச்சு என்னை பார்த்து. ஈகோக்கு இங்கே வேலை இல்லைங்க, முன்னாடி வர வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையான்னு பார்க்க வேண்டியது தான் அது வேலை. படிங்கண்ணா. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலது புறம் இடது புறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். நல்லா கவனிங்க, இயேசு எப்படி வராருன்னு பாருங்க. அவர் வந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கலாம், வெயிட் பண்றாரு. மூணாவது டைம் வராரு. படிங்கம்மா. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. வழியே இல்லைன்னா கழுதை என்ன பண்ணுதுங்க, சரண்டர் ஆயிடுச்சு. ஆண்டவரே இவன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாதீங்க. நம்ம ஆண்டோட சமூகத்தில் போய் அந்த விழுகிற அந்த மனதே கிடையாது. அப்படியே மெஜஸ்டிக்காக போய் சோத்திரம் ஆண்டவரே அல்லூயா, அது பண்ண பாவம் ஏறாலும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறோம், டெடிக்கேட்டடாக 10 வசனங்கள், டெடிக்கேட்டடான இதெல்லாம் ஆண்டவருக்கு அற்பமாய்ன்ற காரியம். போய் உடைக்கப்பட்டு அழுது அவருடைய சமூகத்தில் மன்றாட வேண்டிய அவசியம். கழுதைக்கு தெரியுது அவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்னு. என்னது உட்காந்துருச்சிங்க, சாஷ்டாங்கமாக உட்காந்துருச்சு. நீங்கள் உலகத்தில் இருக்கிற கழுதியை எடுத்து பார்த்தா எட்டி ஒரு அதை விட்டு என்ன பண்ணுற ரிவேஸில். ஆனால் அதுக்கு தெரியுது, என்னை உண்டாக்கின என் தகப்பன் எனக்கு முன்பாக நிற்கும் போது நான் பணிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வழி இல்லை, there is no option to save. ஓனர் என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. அடுத்தது என்னது, மாட்டிக்கணும். இதுக்கப்புறம் என்ன, இன்னைக்கு மாட்டின பிறகு எல்லாரோட இருதம் என்ன தெரியுமா இருக்குது, என்னால் முடியும். என்னது, ஆண்டவரோட மிஞ்சின ஞானம். கழுதைக்கு தெரியுதுங்க சரண்டர் ஆகணும்னு. என்னது, கழுதைக்கு தெரியுது, ஏன் நமக்கு தெரியல. படிங்கம்மா. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். தடியினால் என்ன பண்றான், அடிக்கிறான். இன்னைக்கு திரும்ப திரும்ப சில அடிகளை நீங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறீர்களா, அமைதியா இருங்க. என்ன பண்ணுங்க, அமைதியா இருங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னா அது நம்ம பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம கணவனாக இருந்தாலும் சரி, நம்ம மனைவியாக இருந்தாலும் சரி, நம்மளால என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி அநேக பேர் காப்பாற்றி கொண்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு அபிஷேகம் இருக்குது, என் பிள்ளைகளுக்கு வரம் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைக்கு, அவரும் ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு திருமணம் பண்ணுறாரு. பிறக்க குழந்தை வந்து ஆட்டிசம் சைல்டு. என்னது ஆட்டிசம் சைல்டு. உடனே என்கிட்ட வந்து அந்த பாஸ்ட் பேர்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த பொண்ணை அடித்து நைட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறான். பெரிய பாஸ்டர் நீங்களாம் சொன்னால் ஆவிக்குரிய மனுஷர் நீங்கள் சொல்லுங்கள், அடித்து திருத்திருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா, நான் தெய்வீக சுகம் மீட்டிங் வச்சு நான் எல்லாருக்கும் சுகம் கொடுத்துன்னு இருக்கிறேன். என் பிள்ளைக்கு அந்த பேர பிள்ளைக்கு என்னது மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அழுவீங்க. இப்போ வந்து பிசாசு தான் சபையை நடத்தி கொண்டு இருக்குது, ஊழியக்காரெலாம் நடத்தலை. எனக்கு இதை படிக்க ஒரு நான் அப்படி பேசினேன் போது எனக்கு அழகாக ஒரு பிரதர், ஒரு சின்ன பையன் கேட்டான், நீங்களும் பணம் காசுலாம் வந்து மாறிடுவீங்கல்ல. அப்படியே அழகாக சிரிச்சுனே இருக்கிறான். என்னை பார்த்துக்கிறேன், பணம் காசு கார்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க, மாறிடுவீங்க தானே.
ஆனால் அது இப்போ வரைக்கும் என் ஜபத்தில் போய் நான் ஜபம் பண்ணும்போது பைப் சொல்லி ஜபம் பண்ணுறேன். ஆண்டவர் இது நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி இருக்குது, என்னது நீங்கள் எனக்கு என்னை தயவுசெய்து காப்பாற்றுங்க ஆண்டவர். பணம் காசு வந்தால் நான் என்ன பண்ணக்கூடாது, பணம் காசு இப்பயும் இருக்குது, நான் இல்லைன்னா போயிடலான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் த திங், ஏன்னா இது ஆண்டவர் எனக்கு அந்த சின்ன பையன் மூலியமாக வந்து பேசினா, நீங்களும் எல்லாம் பாஸ்டர் மாதிரி மாறிடுவீங்க இல்லை பாஸ்டர், அப்போ வந்து வசனங்கள்லாம் மாற்றுவீங்க. எதுக்கு நான் யூடியூப்பில் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன், நான் திருப்பி கேட்குறேன், என்னது என்னென்னலாம் பேசுனேன், என்னென்ன வார்த்தைகள் நான் யூஸ் பண்ண எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். படிங்கம்மா. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். கழுதையுடைய வாயை என்ன பண்ணிட்டாரு? இன்னைக்கு பாருங்க, 3 தடவை கழுதையை கொண்டு காக்க நினைத்தார். ஆனால் அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு பாருங்க, அவருடைய இரக்கம் எவ்வளோ பெருசு பாருங்க. இது வந்து சூப்பர் நேச்சுரல் திங்ஸ். கழுதையோட வாயை திறக்கிறது அனாவசியமான ஒரு காரியம். ஏன்னா உலகத்தில் கழுதையோட வாயை இப்படி திறந்தோன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு இது ஆக்கிடும். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, இவனுக்கு என்ன பண்ணாலும் புரியல, கழுதையோட வாயை என்ன பண்ணுவோம், திறந்து விடுவோம். படிங்கம்மா. அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. கழுதைக்கு நல்லா தெரியுது, ஏன்னா நீ 3 தடவை, கழுதைக்கெல்லாம் மேக்ஸ் தெரியுது. நமக்கு தான் எத்தனை வாட்டி பாவம் போன என்ன பண்ணல, துணிகரமாக செய்கிற எண்ணிக்கை என்றதே இல்லை. கழுதை கூட தெரியுது தான் வாங்கின அடி, இந்த 3 அடி ஏன் தெரியுமா, எஜமான காப்பாற்ற. பாவம் ஆண்டவருக்கு விரோதமாக பண்ண பாவம். கழுதை என்ன பண்ணுச்சு, முன்னாடி இருக்கிற கடவுளை விட யாரை காப்பாற்ற ட்ரை பண்ணுது. அது சொல்லுது, 3 தடவை நான் உங்ககிட்ட நான் வாங்கிக்கிறேன், அடி வாங்கிக்கிறேன். படிங்கம்மா. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். நீ என்ன என்ன பண்ற? நல்லது சொல்கிற ஊழியக்காரங்களும் சரி, நல்லது சொல்கிற தகப்பன் தாயை பிள்ளைங்க எப்படி தெரியுமா பார்க்குறாங்க, பரியாசம். இது லூஸ், இதுக்கு ஒன்றுமே தெரியாது. பைபிள் பைபிள் பைபிள். பிள்ளைங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க, தயவுசெய்து சொல்கிறேன், பிள்ளையை ஒழுங்காக வழி நடத்துங்க. படிங்கம்மா. என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால், என் கையில் என்ன இருந்தா, பட்டயம் இருந்தா, இப்போது உன்னை கொன்று போடுவேன் என்றான். இப்போது உன்னை நான் என்ன பண்ணுவேன், அது நினைக்கும், ஏண்டா அந்த பட்டயத்துலேருந்து உன்னை காப்பாற்ற நினைச்சா நீ என்ன பண்ணுற, ஒரு பட்டயம் இருந்தால் என்னையே என்ன பண்ணுவேன். இப்படி தாங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். துணிகரம், என்ன துணிகரம் தெரியுமா, எனக்கு கர்த்தரை ஆண்டவர் என்னோட பேசியிருக்கு, நான் போய் உட்காந்து ஆண்டவர் என்னோட பேசுவார், எனக்கு பைபிள் நல்லா இந்த பட்ட, இதுவும் ஒரு ஆவி. ஆண்டோட சமூகத்தை நான் இன்றைக்கி உண்மையாக சொல்கிறேன், அவர் சமூகத்துக்கு நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது என்ன போதையில் வந்தேன்னா, என்னை விட எந்த பாஸ்டருக்கும் ஒன்றும், ஃப்ராங்காக சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஸ்பிரிட்டோட தான் வந்தேன். ஆனால் சபைக்காய் வேதத்தை திறந்து படிக்க ஆரம்பிக்கிற அந்த நாட்கள், திருப்பி என் பர்சனல் பைபிள் ரீடிங்லாம் படிக்க தான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் உண்மையாக சொல்கிறேன், பைபிள் காலேஜ் படித்தவங்கெல்லாம் இருப்பீங்கன்னா படித்தவங்ககிட்ட போய் கேளுங்க, ஒன்றும் தலைக்கு மேலே எதுவும் சொல்லிலாம் தரல. நான் பண்ணல, தலைக்கு மேலே சொல்ல. ஒரு பாஸ்ட் என்னப்பா சொல்கிறார், ஜஸ்டின் வந்து பைபிள் காலேஜ் படித்ததுனால அவனுக்கு எல்லாமே, நான் பைபிளை டெய்லி படிக்கிறதுனால, இல்லை பைபிளை குறித்து யோசிக்கிறதுனால, பைபிளை அனுதினமும் அது மேலே பைத்தியம் அனுதினமும் வாசிக்கிற ஆளில் போய் சொல்ல விரும்பலை. நான் ஒரு நாள் படித்தா ஒரு நாள் ஃபுல்லாக வாசிப்பேன். எல்லோரும் மாதிரி டெய்லி பைபிள் கிடையாது. நான் பைபிள்னு உட்காந்தா அது டைமே கிடையாது, நான் அப்படியே படிப்பேன், பைத்தியக்கார மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பேன். பைபிள் விட்டு வெளியே போவோம், திருப்பி பைபிளுக்குள்ளே வருவேன், பைபிள் விட்டு வெளியே போவோம், பைபிளுக்குள்ளே வருவேன். அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை தான் நடக்கும். என்ன நடக்கும், ஏன்னா என்ன பண்ணுறீங்க, படிக்கிறேன். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, டேய் இது அவனா லூஸாக இருப்பானா, காலிலேருந்து என்ன பண்ணுறான், ஒரு பிரசங்கத்தை எடுக்க 3 நாளா. என் மனைவி அடிக்கடி எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நடக்கிற வாதம், ஒரு பிரசங்கம் எடுக்க 3 நாளா. நான் அந்த கொஸ்டினு கூட ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே ஒரு பிரசங்கத்தை எப்படி 2 மணி நேரத்தில் எடுக்கணுமா ஆண்டவர்னு கேட்கும்போது ஒரு பாஸ்டர் சொல்கிறார், நான் 7 நாள் எடுத்து போகிறேன். என்னது 7 days சத்திய வசனங்களை பிரசங்கி அவர் எத்தனை நாள் எடுத்துப்பாரா. திருப்பி ஆண்டவர்கிட்ட ஜோம்னா நான் 7 நாள் எடுக்கணும் ஆண்டவர். என்னது என்னை மிகைப்படுத்தணும்னு சொல்ல, எனக்கு தெரியல, நான் சரியில்லை, உங்கள் முன்னாடிலாம் வந்து நான் என்ன பேசணுன்றது எனக்கு தெரியல, அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா மாமிசமாக நான் ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இன்னைக்கு நல்லா பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா, இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்ததுண்டா. இதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்றேன், ஸ்மூத்தா போயின்ற வாழ்க்கையில இப்படிலாம் குழப்பம் வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு முன்னாடி யாரு நிக்கிறா, பிசாசு இல்லை. யாரு நிக்கிறா, ஆண்டவர் பட்டயத்தை வச்சு நின்று கொண்டு இருக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க நான் நேத்து கூட ஆண்டவரோட பேசினேன், என்னது இதுதான் பிரச்சனை, நான் நேத்து கூட ஜெபம் பண்ணனே, அதனால எதிர்க்கல, எனக்கு முன்னாடி என்ன இல்லை, ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, நிக்கிறார். வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார், வழியிலே நின்ற உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற. கண்ணை ஏன் ஆண்டவர் திறக்கிற இடத்துக்கு வந்துட்டார்னா, இதுதான் இருக்கிறதுல
பயங்கரமான கிருபை. ஏன்னா ஒரு கழுதை பேசின்னு இருக்குது உணர்வே இல்லை. நல்ல மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி கான்வர்சேஷன் என்ன பண்ணுறான், பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா கழுதை பேசுதே, இது இன்னும் சாத்தியமில்லாத ஒரு விஷயமே நான் என்ன பண்ணல, நினைக்கல. ஏன்னா பணம் மயக்கம், தேவனோடு பேசுகிற அந்த போதை என்ன பண்ணா, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்க உங்களால் என்ன பண்ணுது, புரியாது. ஆண்டவர் கண்ணை என்ன பண்ணிட்டாரா, திறந்துட்டாரு. படிங்கம்மா. வழியிலே நின்ற உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். முகம் குப்புற என்ன பண்ணாரா, கழுதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணிஞ்சிச்சு, இப்போ என்ன பண்றாரு. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு ஆண்டோட பாதத்தில் போய் என்ன பண்ணுறோம், சரண்டர் ஆகிறோம். இன்னைக்கு சொல்கிறேன், காப்பி கேட் தாவீது போய் ஆண்டோட பாதத்தில் விழுந்தது வேற, இந்த மனுஷன் போய் விழுந்தது வேற. இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களும் பண்ணுற காரியம் வேற, இவங்க பண்ணுற காரியங்கள் வேற. எது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்களா வசனம்? 31 வரைக்கும் வாசிச்சிருக்கிறீங்களா? படிங்கம்மா. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோடு 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். நல்லா கவனிங்க, உன் வழி எனக்கு என்னவா இருக்கு. நீங்க எல்லாருமே யோசிக்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் தானே என்ன பண்ண சொன்னாரு. ஒரு வாட்டி ஆண்டவர் நோ சொல்லிட்டாருன்னா அது நோ தான். அதுக்கப்புறம் அவரே எசு சொன்னாரும் நீங்க என்ன பண்ணணும், யோசிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன நோவை மறந்துடுவோம், ரெண்டாவது சொன்ன எஸ்ஸை பிடிச்சி என்ன பண்ணுவோம், ஆண்டவர் சொல்லிட்டாரு ஜாலியாக என்ன பண்ணுவோம் போவோம். மோசி அப்படி தான் என்ன பண்ணுறாரு, ஜாலியாக போகிறாரு. அது ஜாலியாக போகிறார். எதுக்கு முன்னாடி வந்து ஆண்டவர் நின்னார்னா, நீ தலைவனாக இருக்க உன்னை நான் அபிஷேகம் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன பண்ணணும், இருக்கணும். உன்னை உயர்த்தி ஒரு ஸ்தானத்தில் நான் வச்சேன்னா அந்த ஸ்தானத்துக்கு நீ தகுதி உள்ளவனா என்ன பண்ணணும், இருக்கணும். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதியை போய் ரெட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு வரணும். அதை வந்து ஆண்டவர் சொல்ல மாட்டார். மோசேக்கு ஆண்டவர் அந்த லீடர், நீ தான் இஸ்ரவேலை நடத்தணும்னு சொன்னாரே தவிர உன் பிள்ளைங்க விருத்த சேதனம் பண்ணலன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணல, சொல்லலை. இதெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். நீங்கள் தான் என்ன பண்ணணும், கட்டளைகளை படித்து நீங்கள் தான் என்ன பண்ணணும், செய்யணும். ஒரு உயர்வு ஆண்டவர் தராருன்னா உயர்வில் இருக்கிற அந்த மகத்துவமான அந்த சிங்காசனத்தை பார்த்தீங்கன்னா சவுல மாதிரி என்ன பண்ணுவீங்க, விழுந்து விடுவீங்க. தாவீதை போல உங்களால் என்ன பண்ண முடியாது, நிலை நிற்க முடியாது. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவரே முன்னாடி வந்து நின்றுட்டு என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணாத, சபிக்காதன்னு ஆழமாக சொல்லிட்டார் பீலையாம் கிட்ட. ஆனால் பீலையாம் 4 வாட்டி ஆண்டோட பிள்ளைகளை சபிக்கும்படியாக போய் பாகாலுடைய மேடுகளில் 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளை வச்சு நிற்கிறாரு. 7 வாட்டியும் தேவனாகிய கர்த்தர் தன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை ஆசீர்வாதமான வார்த்தையை மாற்றார். யாருக்காச்சும் ஏதாச்சும் புரியுதா? நான் உங்களை கேட்குறேன், இப்போ யாருக்காச்சும் ஏதாச்சும் புரியுதா? 4 வாட்டி பிள்ளையா முயற்சி பண்ணுறாரு, 4 வாட்டி ஆசீர்வாதமாக மாத்துறாரு. ஏன்? ஆண்டவரோட பிள்ளையாம் பெரியாளா? பிள்ளையா மாயை தந்து சாபத்தை விட்டானா இஸ்ரேல் கதை முடிஞ்சிருமா? ஏன் வாய மூடினார்? தட்ஸ் ஃபைன், வசனம் நல்ல வசனம். பேலையாம் என் தேவனாகிய கர்த்தரோட பெரியாளா? அவன் ஆஃப்டர் ஆல் தீர்க்கதரிசி. ஆனால் அவன் வாயை 4 வாட்டி ஏன் மூடுறான்? பைபிள் படிக்கும் இப்படிலாம் யோசிங்க. 4 வாட்டி அவர் வாயை மூடினது தான் இருக்கத்துல எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கிரேஸ். என் பிள்ளைக்கு விரோதமாக நீ வாயை திறந்த நீ அங்கேயே செத்துருவ. என்னது, இவன் பேலையாம் பெரிய ஆள்னு பயந்து வாயை மூடல, டே வாயை திறந்தினா நீ அழிஞ்சிருவடான்னு சொல்லிட்டு வாயை மூடினார். இன்னைக்கு அநேக நேரம் வாய்கள்லாம் மூடி வச்சுக்கிறாங்கன்னா சந்தோஷப்படுங்க, யாரையும் சபிக்காதீங்க. வாயை திறந்து உனக்கு விரோதமாக எவனாச்சும் பண்ணுறான்னா ஆசீர்வதிங்க, நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள். முடிஞ்சவரை கேக் வாங்கி கொடுங்க, பிரியாணி வாங்கி கொடுங்க, வீட்டுக்கு கூட்டி என்ன பண்ணுங்க, விருந்து போட்டு அனுப்பிச்சுடும். அது வெளியே நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்மளை பற்றி, அதுவும் ரசிக்கப்பட்டதாக தான் இருக்கும். அது ஏன்னா அந்த நாய் வந்து ரட்சிக்கப்பட்டாங்கன்னா குலைக்க மாட்டாங்க, என்ன பண்ண மாட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மண்ணள்ளி சாபம் விடுவாங்க. என்னது, அது என்ன தெரியுமா, அந்த சாபத்தை உடனே ரிட்டன் அவங்கள பார்த்து தான் அது என்ன பண்ணும் போவோம். ஆண்டவர் பிள்ளையாம் மேலே எவ்வளோ கிருபையாக இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. வாயை 4 வாட்டியும் திறக்க விடவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை காப்பாற்றாமல் விட மாட்டேன், உன்னை நான் எப்படியாச்சும் என்ன பண்ணுவேன், காப்பாற்றிடுவேன். ஒன்று நான் காப்பாற்றுறது தான் என்னோட வேலையை. 24வது அதிகாரம் 25வது வருஷம். பேலையாம் எழுந்து என்ன பண்ணிட்டான், இடத்துக்கு திரும்பிட்டான். இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவர் இப்படிலாம் மனுஷனை காப்பாற்றி, சாவ வேண்டிய மனுஷனை காப்பாற்றி என்ன பண்ணுறாரு,
ஏன்னா வாயை ஒரு வாட்டி திறந்தா அங்கேயே முடிச்சுட்டு இருப்பார். என்ன பண்ணியிருப்பார்? வாயை அந்த 4 வாட்டியில் எங்கேனாச்சும் ஒரு இடம் மாற்றி வாயை திறந்தா அங்கேயே அடிச்சுட்டு இருப்பார். ஆனால் எல்லாத்துலேயும் காப்பாற்றி விட்டார்ல. ஆண்டவருக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்தாருன்னா ராஜா கிட்ட சொல்கிறாரு, என்னால் அவனை சபிக்க முடியாது, ஆனால் ஆண்டவரால் யாரை சபிக்க முடியும்? இஸ்ரவேலை நய வஞ்சகத்தினாக. இந்த காலை வேளையில் மிக கவனமாக இருங்க. பிலேயாம் இப்போ போகிறாரு, வீட்டுக்கு போகிறாரு. அந்த இன்சிடென்ட் பைபிள் இல்லை, அங்கே என்ன நடச்சுன்னு சொல்கிறேன். திரும்பி பார்க்குறாரு, அவ்வளோ வெள்ளி தங்கம் இருக்குது. அது யாருக்கு வேணும்? பிலேயாமுக்கு வேணும். போய் சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலர்களை அவருக்கு விரோதமான பாவங்களை நீ பண்ண வச்சின்னா அவரே அடித்து வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு இவங்கள சொல்கிறான். விபச்சார பாவத்திலையும் விக்கிரக பாவத்திலையும் அவனை என்ன பண்ணு, இடத்தள்ளு. உன்னுடைய தேசத்தில் இருக்கிற அழகான பெண்களை என்ன பண்ண, அவங்கள நோக்கி அனுப்பிச்சு விடு. அவனுங்களே என்ன பண்ணுவானுங்க, செத்து மடிவானுங்க. 25வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். 24,000 பேர் இஸ்ரவேலர்களை யார் அடித்தார்? தேவனாகிய கர்த்தரே அடித்தார். எதுக்காக அடித்தார்னா பிலேயாமுடைய தந்திரம். அபித்தோபேலுடைய ஆலோசனை தாவீது ஜெயிச்சான். பிலேயாமுடைய ஆலோசனையால் இஸ்ரவேலில் 24,000 பேர் என்ன பண்ணாங்க, விழுந்து போனார். ஏன்? இன்னைக்கு பிசாசு, நான் அடிக்கடி வந்து சொன்னேன், பிசாசு வந்து அவன் எதுவுமே பண்ண மாட்டான். உங்களை என்ன செய்ய வைக்கணுமோ அதை செய்ய வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், போயிடுவான். நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த சபையில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இன்க்ளூடிங் மீ. ஏன்னா இது தேவனாகிய கர்த்தராகிய இயேசு சபைகளுக்கு பேசின வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு மனிதனும் அற்பமாய் ஒரு வேளையும் எண்ணக்கூடாது. படிங்கம்மா. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும், விக்கிரகங்களுக்கு படைத்ததை நீ புசிப்பதற்கும், வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக்கு என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. கை கொள்ளுகிறவர்கள் யாருக்கு சொன்னாரு? அப்ப சபையில என்ன ஆவி இருக்கு? பாஸ்டர் இந்த சபையில இல்லை, இந்த விஷயம் சொல்லாதீங்க, கவனமாயிரு. இந்த ஆவி எங்க இருக்கு? இந்த ஆலோசனை கொடுத்தது யாரு? பிலேயாமின் ஆவி. என்ன பாஸ்டர், பிலேயாமின் ஆவி எப்படிப்பட்டதுன்னா அசுத்தம் நிறைந்தது. என்னது? ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள். இன்னைக்கு சபைக்குள்ள அது இருக்குன்றாரு. இந்த காலகட்டத்தில் என்ன பாஸ்டர் நான் கேட்டா சில காரியங்கள் நான் சொல்லுவேன். சபையில் டான்ஸ் ஆடுவது. பாஸ்டர் தாவீது டான்ஸ் ஆடி என்ன பண்ணாரு? அவர் சணல் தயிரை நரிச்சு ஆண்டவருடைய பிரசனம் என்கிற சபையில் அவர் ஆடலை, வழியில் என்ன பண்ணார்? ஆடிக்கிட்டு வந்தார். அவர் கூட எந்த பெண்களும் என்ன பண்ணல, ஆடலை. சபைக்குள்ள பெண்கள் ஆராதனை என்கிற பேரில் எல்லாருமே டிஷர்ட் போட்டு தே ஆர் டான்சிங் லைக் எனி திங். என்னது? டான்சிங் லைக் எனி திங். ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளே வரும்போது இந்த ஆடையோடு தான் வரணும். இன்றைக்கி கிராஸ் கல்ச்சர்லாம் போனீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் என்கிட்ட வந்து நின்னீங்கன்னா ஒரே அது சொல்கிறேன், ஆண்டவர் சபைக்குள்ளே இல்லை. அதனால் துணிகரமாக எல்லாரும் பண்ணுறாங்க. நான் ஃப்ராங்காக தான் சொல்லுவேன். இன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு போனால் அதுக்கான வஸ்திரம் இருக்குது. சபைக்குள்ளே நீங்கள் சொல்கிற மாடர்ன் ட்ரெஸ் போகிறது தப்பாக பாஸ்னா அதை நான் தப்புன்னு சொல்லு. ஆனால் ஆண்டவருடைய சபைக்குள்ளே ஆண்டோடைய பிரச்சனத்துக்குள்ளே நீ கடந்து வரும்போது அதுக்கென்ற ஆடையோடு தான் என்ன பண்ணணும், உள்ளே வரணும். பாஸ்டர் அலோயிங் என்கரேஜிங் தெம், அந்த ஆடையில் அவங்கள முன்னாடி வந்து நிற்க என்ன பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கே நான் சொல்லும் போது கஷ்டமாக இருந்தால் ஒரே விஷயம் யோசிச்சு பாருங்கள். பழைய ஏற்பாட்டின்படி வேணாம், இயேசு கிறிஸ்துவின் முறைமையின்படி இருக்கிற ஒரு சபைக்குள்ளே இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் உட்காந்து பைபிள் படி ஜோம் பண்ணி நீங்களே கேளுங்களேன். இட்ஸ் ராங். ஒரு பாஸ்டர் சென்டர் ஆஃப் அட்டெக்ஷன் நின்று சுற்றி எல்லா பெண்களோடு ஆடுறாரு, ஆண்டவருடைய பாட்டை பாடி என்ன பண்ணுறாரு? இது ஆண்டவருக்கு உகந்த ஆராதனையாக கேட்டால் என்னது? கிடையாது. நெக்ஸ்ட்டு விசில். என்னது? விசில். விசுவாசிய மாமா மச்சான்னு கூப்பிட்றது. என்னது? விசுவாசிய. ரெண்டாவது சினிமா பாடல் என்ன பண்ணுறது? சபையில் பாடுறது. ரெண்டாவது தி அக்கேஷனல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அக்கேஷனல் வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டு கிஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஒருத்தரை கிஸ் பண்ணுங்க, அக் பண்ணுங்க. அக் பண்ணி என்ன பண்ணுங்க? ஜீசஸ் இஸ் என்ன?
இந்த இடம் பரிசுத்த ஸ்தலன்றத ஊழியர்கள் மறந்து போனார். யோசிச்சு பாருங்க, ஸ்தலத்துக்குள்ளே போய் பழைய ஏற்பாட்டில் இல்லை புதிய ஏற்பாட்டில் யாராச்சும் போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு, இன்றைக்கி என்ன சொன்னால் செக்ஷுவல் எஜுகேஷன் யார் டீச் பண்ணுறாங்கன்னா சபையில் டீச் பண்ணுறாங்க. என்னது பொய் சொல்லலை நான், தேர் இஸ் அ கேம்ப் நடக்குது, டீச் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்களா? எங்கடா பழைய ஏற்பாட்டில் டீச் பண்ணாங்க? என்னது எங்கே இயேசு கிறிஸ்து வந்து டீச் பண்ணார்? இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆவி. இன்னும் நான் நிறைய சொல்ல உங்களுக்கு கஷ்டமாகும். நீங்கள் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போங்க. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், சபையில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுல் ஃபீட்டில் ஆட விட மாட்டேன். நீங்கள் நல்ல சபைக்கு போங்க. மேலே சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துகிற இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் ஆடு. அவரோட சமூகத்தில் ஆட எவனுக்குன்னா கிடையாது. ஆன்ட்டிங்க அங்கிளுங்கெல்லாம் என்ன ஆடுறாங்க? மதர்ஸ் டேவா ஃபாதர்ஸ் டேவா தெரியுதா? ஏன்னா பேலியாமுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவினா, பணத்திற்காக மனிதர்களை சபிக்கக்கூடிய ஆவி. ஆண்டவர் இந்த ஆவியை குறித்து சபைக்கு எச்சரிக்கிறது என்ன தெரியுமா? ப்ராஃபஸி சொல்கிறாங்கல்ல, பொய்யா தப்பா, அது கூட ஓகே, என்னது சில ஐயோ தான் அதுக்கெல்லாம். ஆனால் இது எப்படின்னா, என் ஜனமாகி என் பிள்ளைகளை எனக்கு விரோதமாய் மாற்ற ஆராதனை தெரியாமல் நம்மளுக்கும் சபைக்குள்ளே போக நமக்கு அதோட புரிதல் இல்லாமல் நம்மளும் போய் என்ன பண்ணுறது, போய் முன்னாடி போய் நிற்கிறது. தவறான ஆடைகள். நீ கூட டக்குன்னு ஒரு பையனை கூட பட்டன் அவுத்து விட்டிங்க, அதை நின்ட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே அவனுக்கு புரியல. அப்புறம் முடிஞ்சோடனே சொல்ல, தம்பி என்ன பண்ணு, பட்டன் போட்டிருக்கணும், நீ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் பட்டனை போட்டு என்ன பண்ணு இங்கே வந்து அவனுக்கு தெரியல, நான் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இந்த வார்த்தையை சொன்னால் அவன் கோச்சின்னு சபையை விட்டு போயிடுவான்னு நான் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் எந்த ஆவி? இப்போ யேசு வந்து இங்கே கீபோர்ட் ஆச்சுன்னா யேசு கிட்ட சொன்னேன், நீ சட்டை போட்டுட்டு தான் யேசு இங்கே வந்து நிற்கணும், டிஷர்ட்டோட நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, நிற்க கூடாது. நீ பையன் பொண்ணு இல்லை, நீ பையனாக இருந்தால் கூட டிஷர்ட் போட்டு வந்து நிற்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்? அந்த டெடிக்கேஷன். ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்னாடி வரும்போது ஸ்கூலில் யூனிஃபார்ம் இருக்குது, ஏன் எல்லா ஸ்கூல்லையும் அவுத்து விட வேண்டியதான்? எல்லாரும் டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுவாங்க, ஏன் விடல? ஃபாரின்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது வருது. நல்லா கவனிங்க, அது எதுக்காக வருதுன்னா மக்களை ப்ளீஸ் பண்ணுற இடம். இப்போ காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலர் யூனிஃபார்ம் போடலாம். இப்போ பிள்ளைங்களை கேளுங்க, அந்த காலேஜுக்கு போனால் யூனிஃபார்மு, இந்த காலேஜுக்கு போனால் கலர் ட்ரெஸ் போட விட்றாங்க. எஜுகேஷன் நல்லா இருக்கான்றது அவங்களுக்கு தேவையில்லை. இங்கே போனால் என்னது, மக்களை திருப்திப்படுத்துகிற இடமாய் சபை ஒரு காலம் மாறக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார் சபைகளுக்கு. இல்லை டே, நீங்கள் சபைக்குள்ளே கூடி வரது உங்களுக்கு சோப்பு போடுறதுக்கு இல்லை, எனக்கு. என்னது இன்றைக்கி நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட எந்த இதில் இருந்தாலும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும், இல்லை பாஸ்டர் இப்படி இருக்குது, ஃபாரின் கல்ச்சர்லாம் இப்படி தானே பாஸ்டர் நிற்கிறாங்க, லேடிஸ்லாம் இப்படி ட்ரெஸ்ஸு போட்டு தான் நிற்கிறாங்களே பாஸ்டர், நான் கேட்டேன், ஆண்டருக்கு அது பிரியமா? நான் ட்ரெஸ்ஸு போகிறதுல எந்த தப்புன்னு சொல்லுவேன், ஆனால் அவருடைய சமூகத்துக்கு அப்படி வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? அவருடைய சமூகத்துக்கு அப்படி வரக்கூடாது. ஒரு ஃபாரினர் நல்லா சொல்கிறாரு, மேற்கு கலாச்சாரம், ஆங்கில கலாச்சாரம் நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். அந்த கலாச்சாரத்துலேயும் நீங்கள் வந்து பாருங்கள், ஒழுங்கான சபைகள் என்ன பண்ணுது, நீங்கள் எது தவறாக இருக்கோ அதை தான் என்ன பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. பீப்புள் த அட்டென்ஷன் சீக்கிங். ஏன்னா அந்த காலத்தில் தப்பாக பிரசங்கம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, லெகின்ஸ் போடக்கூடாதான். என்னது லெகின்ஸ்? மாடஸ்டான ட்ரெஸ்ஸு எதை வேணாலும் போட்டுக்கிட்டு சபைக்குள்ளே என்ன பண்ணலாம். மாடஸ்ட் மீன்ஸ்னால் ஒருத்தவங்க பார்த்தா மூஞ்சி என்ன பண்ணக்கூடாது, சுழிக்கக்கூடாது. அநேக நேரம் நம்மளை பெற்று எடுத்தவங்க சுழிக்க மாட்டாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, சுழிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் என் ஃபேமிலியிலே அதெல்லாம் பார்க்குறேன். ஆனால் மற்றவங்க யாராச்சும் பார்த்து சுழிக்கிறாங்கன்னா, கழுத மூஞ்சை என்ன பண்ணுது, சுழிக்குது. என்ன பண்ணுது? கழுத மூஞ்சை சுழிக்குது. நான் என்ன பண்ணேன், நான் என்னை கேர் பண்ணுன்றது கவனத்துக்கு வாங்க. அந்த கழுதைக்கெல்லாம் தகுதி இல்லைனா யார் தெரியுமான்னீங்கன்னா, உங்கள் கதை கேள்விக்குறியாக மாறிடுன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த வசனம் வாசிங்கம்மா, 14வது வசனம் வாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இந்த சபைக்குள்ளே யாராச்சும் வந்தீங்கன்னா, இந்த சபையோட ரூல்ஸாகவே நான் சொல்கிறேன், தேவனுடைய நாமம் மாத்திரம் தான் மகிமைப்படும். யாரோட நாமம் கிடையாது, ஜஸ்டினோட நாமமே கிடையாது. ஜஸ்டினை தூக்கி குப்பையில் போட்டு போயிட்டே இருக்கு. என்ன பண்ணுங்கள், சர்ச்சுக்குள்ளே பாஸ்டர் வெளியே போனால் ஜஸ்டின் கூட கூப்பிடுங்க, நான் ஃபீலே என்ன பண்ண மாட்டேன். என் சபைக்குள்ளேயே எனக்கு ஜஸ்டின் கூட நான் என்ன ஃபீல் பண்ண மாட்டேன். என்னோட ஆசைன்னு சொன்னேன், என்னை ஊழியக்காரனு கூப்பிடணுன்னு இருக்குது ஆசை. சின்ன வயசுலேருந்து நான் எங்கள் பாஸ்டர்லாம் பாஸ்டர்னு சூர்கேஸ் தூக்குனதுனால எனக்கும் அந்த ஆசை. படிங்கம்மா. சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும். ஆண்டவர் எவ்வளோ பொறுமையாக சொல்றாரு, கோபமாக கூட சொல்லாது. இந்த கால வெளியில் அவர் இப்படி தாங்க உங்ககிட்ட பேசுகிறேன், உன் பேரில் எனக்கு கோபம் உண்டு, விக்கிரகம் படைச்சது என்ன பண்ணாதீங்க,
வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனை போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொடுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படி ஒரு போதனை புரியுதா? சபைக்குள்ள அப்படி ஒரு போதனை இருக்கா? அப்ப அந்த போதனை என்ன நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னது இல்லைன்னு நீங்க எடுத்துக்கோங்க. நான் சொன்னது எதுவுமே இல்லை. மக்களை ப்ளீஸ் பண்ற போதனை நீங்க இல்லைன்ட்டீங்கன்னா வேற என்ன போதனை இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபைக்குள்ள இருந்துச்சுன்றாரு, அப்ப என்ன போதனை? ப்ளீஸிங். ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தை ப்ளீஸ் பண்றது, தனிப்பட்ட ஒரு நபரை ப்ளீஸ் பண்றது. ஆண்டவர் எல்லாரையும் அடிச்சு ஆண்டவர் வெளியே அமிச்சு அந்த நாள் வரும். நான் ஃப்ராங்கா சொல்றேன், அந்த ஒரு நாள் வரும். சபைகள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஊழியக்காரங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ஊழியக்காரங்க தொங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்த்து ஒரு பாஸ்டர் அழகாக அதை எடுத்து போட்டிருக்கிறாரு. அப்பா செத்துட்ட பிறகு ஒரு பையன் வரான், மூப்பர் எல்லாம் சொல்கிறான், நீ இப்படி தான் இருந்தால் தான் இந்த சபையோட பாஸ்டர் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். அவனும் அது இப்படி என்ன பண்ணுறான், இருக்கிறான். இன்றைக்கி ஏன் நான் சொல்கிறேன், அந்த காம்ப்ரமைஸ், டோன்ட் காம்ப்ரமைஸ் ஒரு பாஸ்டர். நான் நீங்கள் சொல்கிறேன், எனக்கு தயவுசெய்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சத்தியம் தெரியும், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லாஜிக்கல் எத்திக்கல் காரியங்கள் தெரியும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த சபையோட உபதேசம் இதுதான். இந்த சபையை இதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஜஸ்டின் கூட மாறுவான், ஆனால் வசனம் என்ன பண்ணாது, மாறாது. இன்றைக்கி சபைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தண்ணியை கூட ரசமாக என்ன பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. உன் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா பணத்தை கூட என்ன பண்ணுறாங்க, போட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் உன் மேலே பிரியப்படுத்த அவங்களால என்ன பண்ண முடியாது, கூடாது. பைபிளை படித்து நான் சொல்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நானுமே எஸ்ஏபிசிலாம் முடிச்சுட்டு மாடர்ன் கல்ச்சரில் படித்து முடிச்சுட்டு அப்படியே டிஷர்ட்லாம் போடணும், ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடணும், அப்படியே ஷூலாம் போடணும், இப்படிலாம் வந்து நின்று பிரசங்கம் பண்ண ஆசை. என்னது ஆசை. ஆனால் பைபிளை நான் திறந்து படிக்கும் போது தான் தெரிஞ்சேன் நான் எவ்வளோ தப்பாக இருக்கிறேன். அது பைபிளை நான் திறந்து படிக்கும் போது தான் நான் எவ்வளோ தப்பாக இருக்கிறேன். இது என்னோட கொள்கை, இந்த சபையோட கொள்கை. நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். நல்லா கவனிங்க, செம்மையான வழியை விட்டு என்ன பண்ணிட்டானா, சபைக்குள்ள செம்மையான வழியை விட்டு விலகி உங்களால் போய் தேவனாகிய கர்த்தரை ஆஹா ஓஹோன்னு என்ன பண்ண முடியும், ஆராதிக்க முடியும். நான் ஏன் இதை திருப்பி சொல்லலாம், இதையே நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு என்கிட்ட பணம் காசுலாம் வந்தால் நான் பண்ணுவேனான்னு எனக்கே பயமாக இருக்குது. நான் ரியலாக சொல்கிறேன், என் பொண்ணு வளர்ந்து வந்தால் ஒழுங்காக இல்லைன்னா நான் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணுவேனான்னு எனக்கே பயமாக இருக்குது. நான் அடிக்கடி என் ஜபத்தில் போய் நான் ஜெபம் பண்ண அழுவுறேன், பயமாக இருக்கு ஆண்டவரே. 2வது, நீங்கள் பையன் கொடுத்தாலும் பொண்ணு கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒழுங்காக மட்டும் வளர்த்து என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. ஏன்னா இந்த ஊழியக்கார பிள்ளைகள் பண்ணுறதுலாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், ஒரு சபையில் நான் கேள்விப்பட்டேன், ஒரு பாஸ்டர் அம்மா எனக்கு கடைக்கு கூசிடுச்சு, வேறு சபைக்கு போங்க, என் புருஷன் என்ன இல்லை. நானும் என் ஒய்ஃபும் கேட்டு கட்ஸ் ஆகிட்டேன். நான் திருப்பி என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நீ என்ன பண்ண சொல்லு, என்ன பண்ண என்ன அங்கே பார்க்காதீங்க, நான் ஃப்ராங்காக சொல்கிறாங்க பாஸ்ட்டு சரியில்லை, வசனம் அவர் பேசல, அவர் வேறு ஏதோ பண்ணிருக்கிறாரு, நீங்கள் வேறு சபைக்கு என்ன பண்ணுங்கள். அதுதான் பாஸ்டர் அம்மா. யார்? அதுதான் பாஸ்டர் அம்மா. போனால் யாருக்கு சோத்துக்கு, யாருக்கு கஷ்டம்? பாஸ்டர் அம்மாவுக்கு கஷ்டம். சோறு எனக்கு முக்கியம் இல்லை, என் தேவனை ஒழுங்காக ஆராதிக்கிற இடத்துல என் ஜனம் என்ன பண்ணணும், என் சபை வஞ்சிக்கப்படக்கூடாது என்று நினைக்கிற ஊழியக்கார அம்மாவும் தான் ஒரு சபையில் என்ன பண்ணணும். எனக்கு உடம்புலாம் கூசிச்சு. நான் சொல்கிறேன், அப்பா இப்படி ஒரு ஊழியக்கார அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. சபைக்கு வராமல் வேறு சபைக்கு போகணும்னு சொல்கிறதுலாம் அப்பா கூசுது. வேறு சபைக்கு போனால் நம்மளை வஞ்சகத்தனமாக நம்மளை திட்டுறதுக்கு ரெடியாக என்ன பண்ணுறாங்க. ஆனால் வேறு சபைக்கு இப்போது அந்த அம்மாவெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பார்க்க போனான்னு தெரியல. ஏன்னா அவங்களையும் நான் கடவுளாக என்ன பண்ணக்கூடாது, ஆக்கக்கூடாது. படிங்கம்மா. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியத்தின் கூலியை விரும்பி. எதை விரும்பினானா, இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, அந்த கூலி, இந்த மக்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த பணத்திற்காக சத்திய வசனங்களை திரிச்சிட்டாங்க. சத்திய வசனத்தை என்ன பண்ணிட்டாங்க, இது பேசினாதான் இந்த சகோதரிக்கு இன்பமாக இருக்கும், இந்த பிரதருக்கு இன்பமாக இருக்கும், இந்த தப்பு பண்ணாதுன்னு சொன்னால் அவர் ஹர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, வெளியே போனால் போட்டோம். என்னது போனா போட்டோம். படிங்கம்மா. தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். அக்கிரம நிமித்தம் என்ன பண்ணானா, அவனை யார் கடிந்து கொண்டார்னா கர்த்தர் என்ன பண்ணாராம், கடிந்து கொண்டார். இன்னைக்கு சபை நல்லா புரிந்து கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றார். படிங்கம்மா.
நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல். நல்லா கவனிங்க, அநேகர் அந்த நாட்கள்லையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வசனத்தை கலப்பா என்ன பண்ணுறாங்க. இன்னைக்கு கலப்புனா என்னன்னே சத்திய ஜனங்களுக்கு என்ன பண்ணல தெரியல. நீங்கள் நல்லா கவனிங்க, பைபிளை திறந்து படிக்கவே விட மாட்டாங்க. என்ன பண்ண விட மாட்டாங்க, படித்தாலும் அதோட மீனிங் டோட்டலாக என்ன பண்ணுவாங்க, மாற்றிடுவாங்க. இந்த கலப்பு இது ஆங்கில வேதத்தில் யாராச்சும் இருந்தால் படிங்க சிஸ்டம். ஆங்கில வேதத்தில் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 17வது வசனம். For we are not as so many peddling the word. பெடலிங் தி வேர்ட் ஆஃப் தி காட். மேன் ஆஃப் காட் என்ன பண்ணுறாங்கன்னா பெடலிங் தி வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னா என்ன பார்த்தோமா, வழிப்படி பண்ணுறாங்களா. என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட வழி. அப்போஸ் நான் பவுல் தயவு செய்து அவர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். அவர் பேசியிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். அவர் வந்து க்ரீக்கில் பேசினதுனால அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்களால தெரியாது என்ன பண்ண முடியல. சபையில் அநேக ஊழியக்காரர்கள் உங்ககிட்ட வழிப்படி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, எச்சரிக்கையாக இருங்கன்றார். என்னது எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கும் அவர் கொடுக்கறத பற்றி தப்புன்னு சொல்ல, அவர் அநேகர் பேர்கிட்ட வாங்கினார். நான் போய் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சொல்கிறாரு எச்சரிக்கையாக இருங்கன்றாரு. ஏன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே சபை போய்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அதை பற்றி தெளிவில்லாமல் இருக்கிற 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. எல்லா தீமைக்கும் என்னவா இருக்கு, பண ஆசை வேணாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், சபையில் இருக்கிற நீங்கள் பண ஆசைப்படாதீங்க. பணத்தை சம்பாதிங்க, கடுமையாக உழைங்க, அதுக்காக போராடுங்க. ஆசை என்ன பண்ணாதீங்க, படாதீங்க. ஆசைன்னா இஎம்ஐ இல்லாமல் நீங்கள் எது வாங்கினாலும் அது நீங்கள் ஆசைப்படாமல் என்ன பண்ணுறீங்க, இஎம்ஐ போட்டு வாங்குறீங்கனாலே அதுக்கு ஆசைப்படுறீங்க. உன்னை பாஸ்டர் நீ என்ன தான் நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன், தயவுசெய்து பொறுமையாக சேர்த்து வச்சுவாங்க. ஏன்னா பண ஆசை உங்களுக்குள்ளே இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி பாஸ்டர் 0 இஎம்ஐ. என்னது, அந்த சாபத்துக்குள்ளே பிசாசு அப்படி தான் உங்களை வர வைக்கும். 0 இஎம்ஐன்றது அவன் ஸ்டார்டிங். நீங்கள் ஜியோ சிம் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ இன்டர்நெட். இப்போ அவன் வைக்கிற ரேட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இஎம்ஐ கார்டு வாங்கிட்ட பிறகு அது உங்களை விடாது. அது என்ன பண்ணாது, வந்து என்னை தேய், என்ன பண்ண லைட்டாக தேய், நான் உனக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணுறேன். பிசாசு அப்படி தான் லைட்டாக என்னை தேய், நான் உனக்கு என்ன பண்ணேன் 1ஆம் தேதி ஆனால் வந்து கழுத்து அப்படி பிடிக்கும். என்னது இப்படி இல்லை பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், கண்டிப்பாக நான் ஜோம் பண்ண மாட்டேன். கடன் பிரச்சனைக்காகலாம் நான் ஜோம் பண்ண மாட்டேன். சத்தியாசனம் சொல்லுது தெளிவாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னாகமும் 31:8. அவர்களை கொன்று போட்டதும் மீதியானரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரெபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். பட்டயத்தினால என்ன பண்ணாங்க, சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு விரோதமாய் நீங்கள் காரியத்தை செய்தீங்கன்னா மரணம் தான். என்னது, டெட் எண்ட். ஆனால் ஒன்றே உங்களுக்கு சொல்லித்தரேன், ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். என்னது, இல்லைனா 24,000 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடுவீங்க. 24,000 பேர் செத்து போகும்போது ஒன்றுமே இல்லை. ஆரோன் ஜாலியாக இருக்கிறார். என்னது, ஆரோன் ரொம்ப ஜாலியாக இருக்கிறார். ஆனால் ஆரோனோட பையன் ஈட்டியை எடுத்துக்கிட்டு விபச்சாரம் பாவம் செஞ்சு நிற்கிற 2 ஆணையும் பெண்ணையும் அதே இடத்துல குத்தி என்ன பண்ணுறான், ஆண்டவர் சாவடிக்கிறதுல நான் அடிப்பேன். என்னது, ஊழியக்காரன் சொல்கிறான் நான் அடிப்பேன். ஆண்டவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், இந்த இஸ்ரேலுக்குள்ளே எவனாச்சும் விபச்சாரம் பாவம் பண்ணிங்கன்னா நான் கொன்று போடுவேன். அவர் என்ன பண்ண தேவையில்ல, ஆண்டவர் அப்பயே நிறுத்துறாரு. பாதை என்ன பண்ணுறாரு, மொத்த பேருக்கும் பயம். ஆண்டவர் அடிக்கும் போது கூட எவனும் பயப்படல. ஆனால் ஆரோனுடைய மகன் ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், இவ்வளோ பேர் ஈட்டி எடுத்து போய் சொருகிறான். இங்கே குத்தி இந்தாண்ட வெளியே வந்தவொடனே சொல்கிறான், எவனையும் ஆண்டவர் விரோதமாக என்ன பண்ணக்கூடாது. ஆரோன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கிறார். சீனியர் பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு, ஜாலியாக இருக்கிறார். சும்மா ஜோக் சொன்னேன். நம்பர்ஸ் என்னாகமும் 31:15-16. அவர்களை நோக்கி, ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோட விட்டு விட்டீர்களா? நல்லா கவனிங்க, மோசே எல்லாரையும் உயிரோட விட்டுட்டார். இந்த இடத்த நீங்கள் படிக்கும் போது இந்த சபை எல்லாம் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் இப்போ தான் வந்து மோசைக்கிட்டே வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறா தெரியுமா, டேய் உனக்கு விரோதமாக இவனுங்களாம் பிளான் போட்டானுங்கடா. நீங்கள் பாவம் செஞ்சதுக்கு காரணமே யார், நல்லா கவனிங்க. மோசைக்கு தெரியாது. மோசே தேவ மனுஷன், தேவனோடு பேசி கொண்டிருக்கிற மனுஷன். ஆனால் பிலேயாம்ன்ற ஒரு ஆளை இந்த ராஜா உருவாக்கி உன்னை அழிக்க போகிறான்ற விஷயமே யாருக்கு தெரியாது. இன்றைக்கி அநேக நேரம் ஆண்டவர் உங்களுக்கு தெரியாத அநேக யுத்தங்களை பண்ணி கொண்டிருக்கிறாருங்க. படுத்து தூங்காதீங்க, என்ன பண்ணாதீங்க. பாஸ்டர் என் வீடு ஸ்மூத்தாக இருக்குது, அங்கே உன்னை அழிக்கிறதுக்கு அங்கே பிளான்லாம் போட்டு ஸ்கெட்ச்லாம் போட்டு வச்சுருக்கிறான். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, டிவி பார்த்துக்கிட்டு சோஃபாவில் படுத்து தூங்கிக்கிட்டு வேலைக்கு போட்டு ஓடி ஆகிட்டு என்ன பண்ணுறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க. மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் உன்னை கொல்ல பார்த்த பெண்களே இவங்க தான்டா. என்னது, படிங்கம்மா.
அவர்களை நோக்கி, ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடு விட்டு விட்டீர்களா? பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள். புரியுதா? ஆண்டவர் அது வரைக்கும் சொல்லலை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் ஆண்டவர் சும்மா இல்லைங்க. அதுக்கு தான் பாஸ்டர்ஸுங்க ஊழியக்காரங்களாம் தெரியுமா சொல்கிறாங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இப்போ எப்படி தெரியுமாச்சு, டெய்லி சபைக்கு வந்து என்ன பண்ணுங்க. புரியுதா? 2 கான்டெக்ஸ்ட்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள். டெய்லி வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்கும் டெய்லி சபைக்கு வந்து ஜெபம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். சபை புரிஞ்சுக்கோங்க. காலையில் எழுந்தோடனே ஜெபம் பண்ணுங்க. சபைக்குள்ளே வர்றது அது வேறு, அது சொல்லக்கூடாது. நான் அது ஒரு நாள் கண்டிப்பாக அதை நான் பிரசங்கம் பண்ணுறேன். இது வந்து எப்படி தெரியுமா, எல்லாரும் அப்படியே கூஸ் பம்ப்ஸ். ஒரு ஆள் லபோ லபோலன்னா எல்லாரும் லபோ லபோ. என்னது, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க, தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. 10 பேர் கத்தும் போது கூட சேர்ந்து என்ன பண்ணலாம், ஆமே நல்ல லுயான்னு பண்ணிடலாம். தனிப்பட்ட அறமையில் இப்படி உட்காந்து கண்ண முடி ஒரு 10 நிமிஷம் தாண்டிங்கன்னா கண்ணை தந்து டைம் பார்ப்போம். 10 நிமிஷம் தான் இருக்கா? என்னது, நீங்கள் என்னைக்கு 1 மணி நேரம் வரைக்கும் கண்ணை திறக்காமல் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறீங்களா, நீங்கள் ஆண்டரோட இருக்கிறீங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு இப்படி கண்ணை தந்து பார்த்தோன்னா 5 நிமிஷம் தான் இருக்கான்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, டே உன்னை கொண்டு விடும்படி இந்த பெண்களை தான் என்ன பண்ணான் இவன், ஏவி விட்டான். பெண்ணு என்ன பண்ணாத, நம்ம இல்லை லேடிஸ் பாஸ்டர். என்னது, என்ன பாஸ்டர், பிசாசு யாரை ஏவி விடுவானா, பெண்களை தான் ஏவி என்ன பண்ணுவான், அவங்கள விடுவான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பெண்கள் ரொம்ப பாவம் பாஸ்டர், அவர்கள் பூ போன்றவர்கள், அவன் தலையில் கத்தி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. இன்னைக்கு இந்த இடத்தை, இந்த காரியத்தை நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைக்கு விரோதமாய், உன் சந்ததிக்கு விரோதமாய் அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிறார். யார் விரோதமாய் எழும்புறா? ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனோடு பேசுகிறவர்கள். கஷ்டமாக இருக்குல்ல கேட்க? ஆஃப்கோர்ஸ் ட்ரூத். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, பிலேயாம் பண்ண ஆலோசனை என்னது, தேவ மனுஷன் உங்களை அழிக்க என்ன பண்ணா யோசிச்சான். இதை நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, டெய்லி உங்களை ஜெபம் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பி கொண்டிருக்கு. உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைக்கு விரோதமாய் அநேக சாபங்கள். நாசமாக போயிடுவான், நல்லா இருக்க மாட்டான், ஊதாரியாக போயிடுவான், உதவாக்கரையாக போயிடுவான். நீங்கள் இங்கே உட்காந்து என்ன தெரியுமா பண்ணுறீங்க, ரிசீவ் பண்ணுகிறீங்க. கமான் அது ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வியாதி வருதா, கண்டினியூஸாக ஜுரம் வருதா, ஜெபம் பண்ணுங்க. வியாதி அதெல்லாம் வேறு. நான் என்ன சொல்றேன்னா, கண்டினியூஸாக சிக்னஸ்லாம் வருதுன்னா அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. கணவன் தனியாக ஜெபம் பண்ணுங்க, மனைவி தனியாக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நான் பேசுறதுலாம் இந்த ஸ்பிரிச்சுவல் நிலம். இதை இஸ்ரவேலுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் எத்தனை முறை திருப்பி சொன்னார்னும் போது உங்களுக்கு பயம் வரும். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3-5. உபாகமம் 23:3-5. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இது சபைன்றதை விட இதை நீங்கள் எப்படி தெரியுமா எடுத்துக்கோங்க, இப்படிப்பட்ட ஆவிகள், இப்படிப்பட்ட கிரியை உங்கள் வாழ்க்கையில் செய்தவர்கள் மன்னிச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது. நான் என்ன பேச இன்னும் உங்களுக்கு பயமாக இருக்கும். படிங்கம்மா. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தம் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருக்கிற பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்த நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அவங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. அவனை அதிகமாக நேசிக்கிறேன். நீங்கள் நல்லவங்களாம் இல்லை, பேசுகிற நானும் நல்லவங்களாம் கிடையாது. என்னை என்ன பண்ணுறாரு, அதிகமாக நேசிக்கிறார். அவர் சொல்கிறாரு, திருப்பி அதிகாரம் கழித்து யாரை பற்றி மட்டும் பேசுகிறாருன்னா, பேலேயாமோட ஆவியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் இதில் இன்னும் இடம் இருக்குது, நான் கொஞ்சமாக சொல்லிட்டு போகிறேன். யோசுவா 24ஆம் அதிகாரம் 10வது வசனம். நல்லா கவனிங்க. பேலேயாமுக்கு எனக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லை. சித்தம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உனக்கு விரோதமாக எழும்புறான ரட்சிக்கப்பட்டவன், அவனுக்கு அவர் செவி கொடுக்க சித்தமானாலும் உங்க நிலம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. படிங்க பிரதர். அவன் உங்களை என்ன பண்ணா, அவன் வாய், அவன் இருதயம், அவன் சிந்த சாபம் வாயிலிருந்து வந்தது என்னது பாருங்க.
ஆண்டவர் திருப்பி யோசுவா காலகட்டத்திலையும் அந்த இஸ்ரவேலுக்கு சொல்கிறாரு. திருப்பி யோசுவா 24:10. பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே. திருப்பி ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக இருந்த விஷயங்களுக்கு எனக்கு சித்தம் இல்லைப்பா, ஆனால் நான் சித்தப்பட்டுட்டேன்னா உங்கள் கதை என்ன படிக்குமா? அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். அவன் உங்களை என்ன பண்ணா? ஆசீர்வதித்தான். மீகா 6:5. நான் இதை ஏன் இவ்வளோ எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஆண்டவர் உங்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறாருங்க. ஜெபம் பண்ணாமல் வீட்டில் சும்மா எனவே ம் மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும் சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எதை நினைத்துக்கொள்னா, பேலேயாம் உனக்கு விரோதமாக ஒரு காரியம் பண்ணான்ல, எத்தனை தலைமுறைகள் தாண்டியும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தயவு செய்து இதை நினைவு கூறு. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆவிக்கிட்ட கூட நீ தப்பிச்சு வந்துடுவேன், ஆனால் இந்த ஆவிக்கிட்ட இருந்து உன்னால் என்னது தப்பிச்சே வர முடியாது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அவனை மிகைப்படுத்துகிற ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்துக்காக உங்ககிட்ட ஏதோ பண்ணி ஏமாற்றி என்ன பண்ணுறாங்க, வாங்கின்னு போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆவி என்ன பண்ண தெரியுமா, உன்னை ஆராதிக்க, உன்னுடைய ஆராதனையை இழிவுபடுத்தி உன்னை தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுது. நீங்கள் வாஞ்சியோடு தான் வரீங்க ஆண்டோட சமூகத்தில் ஆராதிக்க, ஆனால் நீங்கள் பண்ணுற ஆராதனை எல்லாமே தப்பாக பண்ணுறீங்க. அந்த தப்பை பண்ண வைக்கிறது யார்? உங்களுக்கு முன்னாடி நிற்கிற ட்ரில் மாஸ்டர். யார்? கைகளை தூக்குங்க, பண்ணை கையை தூக்குது. எல்லாரும் எழுந்துரு. இந்த சபையில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ரேர் எழுந்து நில்லுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். நானும் என்னைக்காச்சும் நீங்கள் எழுந்து நிற்பீங்க நான் பார்க்குறேன், நிற்கவும் மாட்டீங்க. நான் என்றைக்கும் ட்ரில் மாஸ்டராக என்ன பண்ண மாட்டேன், ஆகவும் மாட்டேன். நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, நான் இப்படியே தான் என்ன பண்ணுவேன். நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் கையை தூக்கு, அல்லேலூயா சொல்லு, ஆமேன்னு சொல்லு. நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் என்றைக்கு ஆமேன்னு சொல்கிறீங்களோ அன்றைக்கி தெரிஞ்சிடும். இங்கே இருக்கிற ஒரு சிலர் ஆமேன் அல்லேலூயா சொல்கிறீங்க, கையை தூக்குறீங்க. ஏன்னா அவங்க பைபிள் படிக்கிறீங்க. மற்றவங்க யாருமே என்ன பண்ணல, பைபிள் படிக்கல, ஜோம் பண்ணல. நீங்கள் ஃப்ராங்காக சொல்கிறேங்க, எந்த ரட்சிக்கப்பட்டவனும் ஆமேன் அல்லேலூயா சொல்ல மாட்டான். எவனும் சொல்லி ஏஞ்சிக்க மாட்டான். நான்லாம் எந்த சபைக்கு போனாலும் பைத்தியக்கார மாதிரி எழுந்து நிற்பேன். என்னது, அங்கே இருக்கிற ஒரு 10 பேர் நினச்சி இந்த இவனுக்கு மரம் கண்டுச்சுன்னு நினச்சா கூட அதை பற்றி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்ன மேலே இருக்கிறவர் எப்படி பார்க்குறாரு தான் முக்கியம். இன்றைக்கி ஏன் இந்த சபையில் சிலதெல்லாம் நான் சொல்லித்தரேன்னா, அதெல்லாம் நீங்கள் பைபிள் படித்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க. இதை சொல்லிக் கொடுக்க, இதை போதிக்க நான் என்ன பண்ணல, இந்த பூமிக்கு நான் வரலை. ஏன்னா நான் வந்த நோக்கம் வேறு. இன்றைக்கி பாருங்கள், இந்த மீகா வரைக்கும் ஆண்டர் இதை பற்றி சொன்னது மாத்திரம் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் திருப்பி ஆண்டர் இந்த சபைக்கு என்ன பண்ணுறாரு. அப்போ இது அவ்வளோ அற்பமான காரியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் நம்ம ஜெபிக்கணும் சொல்லுங்கள்? உனக்கு விரோதமாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10,000 பேர் இருக்கிறாங்க. உனக்கு விரோதமாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீ ஏசி போட்டு என்ன பண்ணுற? ஆண்டர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஜாலியாக இருக்கிற. ஃபேனை போட்டு, டிவியை போட்டு, சோஃபா நல்லா வாட்டமாக போட்டு உக்காந்து கையில் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுன்னு வாயில் என்ன பண்ணுறோம்? டிவி கொடுத்தது, காரு கொடுத்தது, பைக்கு கொடுத்தது, ஏசி கொடுத்தது, ஃபேனு கொடுத்தது, நல்ல வீடு கொடுத்தது. அவரை ஆராதிக்குங்க. இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டர் அதுக்கெலாம் நோ சொல்லவே இல்லை. ஆராதனை எங்கே? அது மிஸ் ஆகுது. துதி எங்கே? அது மிஸ் ஆகுது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14-16 கடைசியாக நான் முடித்து விடுகிறேன். சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில். போதகத்தை கை கொள்றீங்கன்னா இன்னைக்கு கூட விட்டுருங்க. பாஸ்டர், அந்த போதனைகள்லாம் எனக்கு தெரியணும்னா போய் பைபிள் வாசிங்க, படிங்க. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். அதை என்ன பண்றாரா? வெறுக்கிறார். நீ மனம் திரும்பு. என்ன பண்ணு? நான் சீக்கிரமாய் என்னிடத்தில் வந்து. மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வரப்போறேன்னு சொல்லல. எங்க வராரா? ஆண்டோடைய வருகை சமீபம் அல்ல. நீங்கள் பாவம் செய்யும் போது, நீங்கள் அட்டூழியம் செய்யும் போது பர்சனலா உங்ககிட்ட வருவாரா? எங்க வருவாரா? இன்னைக்கு அநேக திருச்சபைகள்லாம் சொல்லுது, ஆண்டோட வருகை சமூகமாக ஆச்சு, எல்லாம் மனம் திரும்புகள். நீ மனம் திரும்பலன்னா உனக்கு வருகை ரெடியா இருக்கு. என்ன இருக்கு? படிங்கம்மா, திருப்பி படிங்கம்மா. நீ மனம் திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. உன் இடத்துலங்க உனக்கு பர்சனலா, உங்க அம்மாக்கு, உங்க அப்பாவுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தங்கச்சிக்கு இப்படிலாம் கிடையாது. உனக்கு என்னது தனியாக வந்து டீல் பண்ணுவாருங்க. பேலையாம டீல் பண்ண மாதிரி டீல் பண்ணுவார் ஆண்டர். பிலேயாம அந்த வெற்ற அந்த நோட்டி, இஸ்ரவேலர்கள் வெற்ற அந்த நோட்டியை பிலேயாம யோசிச்சிருப்பான். என்ன ஆண்டவரே பண்ணிட்டீங்க, என்னது என்ன ஆண்டவரே பண்ணிட்டீங்க.
ஆனால் இப்படி வெளியே வந்து தான் தெரியும் ஆண்டவர் அவனுக்காக எம்மட்டும் இறங்கினார்ன்றத நம்ம வேதம் வாசிக்கிற நமக்கு தான் என்ன பண்ணோம் புரியும். அந்த சுச்சுவேஷனில் நம்ம நடக்கும் போது ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை தள்ளிட்டாருன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக எப்படி இறங்கி வந்தாருன்றதை உங்களால் என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. படிங்கம்மா. என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். என் வாயின் பட்டயங்க, செத்து போன அவர் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நீ செத்து போயிடுவேன். கத்திலாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீ நாசமாக போன ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நீ நாசமாக என்ன பண்ணுருவ, போயிடுவேன். சவுலை பார்த்து சொல்லிட்டார், நீ போ, நீ எனக்கு வேணாம். என்னது தாவீதெல்லாம் அப்படியே சூப்பர் எல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சவுல் நல்ல ஒரு மனுஷன்தான். ஆனால் அவர் முடிவு பண்ணார், நீ எனக்கு ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து வேணான்ட்டார்னா மரணம் தான். என்னது மரணம். நீ எவ்வளோ பெரிய வேணாலும் இருந்துட்டு போ. இஸ்ரவேலில் எல்லாருமே சவுலை மதித்தாங்க, ஆனால் ஆண்டவர் மதிக்கலை. இஸ்ரவேலில் எல்லாருமே சவுலுக்கு கனம் கொடுத்தாங்க. ஏன் சவுல் செத்தே போன பிறகும் தாவீதை எதிர்க்கிறாங்க சவுலுக்காக. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ எனக்கு வேணாம். இன்னைக்கு சொல்கிறேங்க, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பில்லி சுனியும் கிடையாது, ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக ஒன்றுமே கிடையாது. என்னது இருக்கிற கண்களை மூடி